அக்கா தயாங் ஒன் ஷாட் மை அன்குல் லவ் மீ ஹாட்ஸ்டார் போடுங்க அக்கா ப்ளீஸ். ஓகே ஆர்மி, உங்களுக்காண்டி தான் இந்த ஒன் ஷாட். நீங்களுமே ரொம்ப நாள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்னால் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல உடனே. என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் உங்கள் கமெண்ட்லாம் படிச்சிருப்பேன்டா, ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா? சரி ஓகே. இது ரிக்வஸ்ட் ஒன். நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் விசஸ் மை அன்குல் லவ் மீ. சரி ஹாட்ஸ்டார், ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. உங்களுக்கு ஆக்வர்டாக இருந்துச்சுன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜேஹோப்க்கு ஒன் ஷாட் கேட்டிருக்கீங்க, ஒன்ஸ் ஐ லவ். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு அதுதான். ஸோ கமெண்ட் பண்ணி ரிப்ளை வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் கோவப்படாதீங்க. ஆல்ரெடி நான் அது எல்லாமே படிச்சிருப்பேன், ஆனால் ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஏற்கனவே நான் சொன்னது தான். ஏன்னா நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், வீட்லேயுமே ஒர்க் இருக்கும்ல. நான் இடப்பட்ட டைமில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் நான் எடிட் பண்ணுவேன். அதனால் கமெண்டுக்கு ரிப்ளை வரலைன்னா தயவு செய்து யாருமே டென்ஷன் ஆக வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரிப்ளை திரும்பி வரும். அப்படி இல்லைன்னா உங்கள் இதை படிச்சுட்டு நானாகவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நீங்களாக நினச்சிக்கோங்க ஓகேவா? உங்களுக்கு ரிப்ளை வரலைனாலுமே நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகேவாடா ஆர்மி? சரி ஓகே வாங்க. எந்த ஒரு இன்ட்ரோவும் இந்த ஸ்டோரிக்கு தேவையில்ல. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. வார்னிங் ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. ஓகே. ஹே அவள் வராடி, மறைங்கடி. ஐயோ டக்குன்னு குட்ரி, அதை குட்ரி. ஐயோ கட் பண்ணுடி. ஐயோ கட் ஆக மாட்டேங்குதுடி. ஐயோ கட் ஆயிடுச்சு. ஏய் என்னடி பார்த்துட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லையே. ஒன்றுமே இல்லை ஒயன். ஏய் இல்லை, நான் வரவும் மறைக்கிறீங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க? ஏய் ஒன்றுமே இல்லைடி ஒயன். ஏய் நீங்களாம் போய் சொல்கிறீங்க, நான் வரவும் மறைக்கிறீங்கள. என்ன பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்கடி. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வாடி. ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், ப்ரிப்பேர் பண்ணுற முகரக்கட்டைகளை பாரு. ப்ரிப்பேர் பண்ணுறதுனா எதுக்குடி என்னைய பார்த்துட்டு மறைக்கிறீங்க? காமிங்கடி, என்னடி பார்த்துட்ருக்கீங்க? ஏய் அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டேடி. ஏய் எதுக்குடி நான் சரிப்பட்டு வரமாட்டேன்? ஏய் அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்டே. அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, விட்டுரு. ஏய் எதுக்குடி நான் சரிப்பட்டு வரமாட்டேன்? காமிங்கடி. ஏய் அதெல்லாம் உனக்கு ஒன்றுமே புரியாதுடி, பொடி. எதுடி எனக்கு புரியாது? அதெல்லாம் உனக்கு புரியாது, நான் சொன்னால் கேட்க மாட்டியா? அதுதான் எதுலேயும் எனக்கு புரியாது, காமிங்கடி. ஏய் காமிச்சிருடி. சரி அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுமே செல்லை எடுத்து அதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு உங்கள் காதில் மாட்டி விட்றாங்க. அதில் ஒன் ஷாட் தான் ஓடிட்டுருக்கு. அதாவது ஜேகேவோட ஒன் ஷாட் ஓடிட்டுருக்கு. நீங்களுமே அது கேட்குறீங்க. என்னடி ஒரு மாதிரியாக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்களா? மெயின் பிக்சர் வரும், கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதில் கொஞ்சம் ஹாட் ஸ்டாண்டாக போயிட்டுருக்கு. மேக் அவுட் செஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே காதில் ஹெட்ஃபோன் பண்ணிட்டு சி என்னடி கேட்டுட்ருக்கீங்க நீங்கள்? அதனால தான் நீ வந்தோடனே மறைச்சோம். உனக்கு தான் அதெல்லாம் பிடிக்காதுல்ல, அதனால தான் மறைச்சோம். என்னடி இதெல்லாம் இப்படி கேட்டுட்ருக்கீங்க? இதுக்கு பேர் தாண்டி ப்ளஸரா? அப்படின்னா எங்கிட்ட கேட்காத. உங்கள் அன்கிள் இருக்காரே, உங்கள் அன்கிள். ஆமாம் எங்கள் அன்கிள். உங்கள் தயாங் அன்கிள் இருக்கார்ல? ஆமாம் தயாங் அன்கிள். அவர்கிட்ட போய் கேளு. அவர்கிட்ட போய் கேட்கவா? இதை எதுக்குடி அவர்கிட்ட போய் கேட்கணும்? நீ போய் கேளு, அதுக்கப்புறம் அவர் உனக்கு சொல்லி தருவார் ஒவ்வொன்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை ஏற்றி விட்றாங்க. நீங்களும் இது என்னவா இருக்கும்? எப்படியாவது இன்றைக்கி அன்கிள்கிட்ட போய் கேட்கணும். என்னடி ப்ரொஃபஸர் வராமல் இருக்கார் இன்னும்? இன்றைக்கி ப்ரொஃபஸர் வரமாட்டாதுடி ஓயன். இன்றைக்கி நம்ம ஆட்டம் தான் கிளாஸில். செம்மையாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். எல்லோரும் ப்ரொஃபஸர் இருந்தாலே கிளாஸை கவனிக்க மாட்டோம். இதில் ப்ரொஃபஸர் வேறு இல்லைன்னு செம்மையாக எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு செல்ல நோண்டிக்கிட்டு அன்றைக்கி கிளாஸ் பூரா இப்படி தான் அவங்க எல்லாத்துக்குமே போயிட்டுருக்கு. அப்படியே கிளாஸுமே ஸ்கிப் ஆகுது. அப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனோடனே உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் வச்சுட்டு அம்மா நான் அன்கிள் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அதாவது எப்படின்னா உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் உங்கள் அன்கிள் வீடு. உங்கள் அன்கிள் தனியாக இருக்காங்க, நீங்கள் தனியாக இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. போயிட்டு பாட்டி என்னடி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? நான் இன்றைக்கி கிளாஸில் ப்ரொஃபஸர் வரல, அதனால் சீக்கிரமாகவே கிளாஸ் முடிஞ்சு அதான் வந்துட்டேன். சரி அன்கிளுங்க? அன்கிள் மேலே இருக்கேன். இந்த காஃபி மேலே தானே போகிறேன், இந்த காஃபி அப்படியே அவன்கிட்ட கொடுத்துரு. ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே காஃபியை வாங்கிட்டு மேலே போகிறீங்க.
போய்ட்டு உங்கள் அங்கிள்கிட்ட கொடுக்குறீங்க. என்னடியா இருந்த வாள், இன்றைக்கி என்ன சீக்கிரம் வந்துட்ட? எனக்கு இன்றைக்கி ப்ரொஃபஸர் வரல அங்கிள், அதனால் சீக்கிரமாகவே கிளாஸ் முடிஞ்சிச்சு. நாங்கள் பாட்டி மட்டும் கொடுக்க சொன்னாங்க. ஓ கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அங்கிள் வாங்கி குடிக்கிறாரு. இப்போது உங்கள் அங்கிள்கிட்ட போய், அங்கிள் எனக்கு ஒரு டவுட்டு. கேளு. கேட்கவா? கேளுடி. அங்கிள் ப்ளஸ்ன்னா என்ன? ப்ளஸ்ன்னா நான் ஸ்கூட்டி. ஐயோ அந்த ப்ளஸ் இல்லை, வேறு ஏதோ மீன்ஸ் இருக்காம்ல இதுக்கு. அப்படின்னா என்ன? அப்படியே உங்கள் அங்கிள் வாயில் காப்பியை குடிச்சிருப்பாரு. அந்த காப்பியை அப்படியே வந்துட்டு துப்பிட்டாரு. இதை எதுக்கடி இப்போ நீங்கள் கேட்குற? அங்கிள் அது இல்லை, உங்கள் கிளாஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னமோ கேட்டுட்ருந்தாங்க. நான் போயிட்டு என்ன கேட்குறீங்கன்னு கேட்டேன். அது என்னமோ ஒரு 1 ஷாட் அங்கிள், அதை கேட்டுட்ருந்தாங்க. அது எதுக்கடி கேட்குறீங்கன்னு கேட்டேன். இதுக்கு பேர் தான் ப்ளஸர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படின்னா என்னான்னு கேட்டேன் அங்கிள். அவங்க போய் உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க, அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சொல்லுங்கள் அங்கிள், அப்படின்னா என்ன? நான் ஃப்ரெண்ட்ஸுடி உன் ஃப்ரெண்ட்ஸு. ஏன் அங்கிள்? இனிமேல் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் தயவுசெய்து சேராத. ஐயோ அவங்களாம் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு, நான் அவங்க கூட தான் சேருவேன். அவங்க கூட சேருவியா? அப்போ இதுக்கு நீ மீன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா? ஆமாம் அங்கிள், நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன? அப்படின்னா சரி போ, அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா. என்னது? அந்த டோர் இருக்குல்ல, டோரு, அதை போயிட்டு மேலே தாப்பால் போட்டு கீழேயும் தாப்பால் போட்டு வா. அதுக்கு முன்னாடி கீழே போய் பாட்டிட்ட, எனக்கு பாடத்தில் ஒரு டவுட் இருக்குது பாட்டி, நான் அங்கிள்கிட்ட ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடு. எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துடு. ஏன் இது எதுக்கு சொல்லணும்? சொல்லிட்டு வாடி. ஆனால் எனக்கு தான் எந்த டவுட்டும் இல்லையே. இப்போ தானே ப்ளஸர்னா என்னன்னு கேட்டேன். அந்த டவுட்டுக்கு உனக்கு கிளியர் பண்ண வேணாமா? ஆமாம், கிளியர் பண்ணணும். அப்போ என்ன செய்கிற? உடனே கீழே போயிட்டு பாட்டிக்கிட்ட போயிட்டு, பாட்டி எனக்கு பாடத்தில் டவுட்டு, நான் தயாங்க அங்கிள்கிட்ட படிக்க போகிறேன். ஸோ நீங்கள் எங்களை கொஞ்சம் நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேலே வா. ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போகிறீங்க. போய் உங்கள் பாட்டிக்கிட்ட தயாங்க அங்கிள் எப்படி சொல்கிறாரோ அதே மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வரீங்க. வந்துட்டியாடி? அந்த டோரை க்ளோஸ் பண்ணு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ தயாங்கிட்ட வரீங்க. உட்காருங்க மேடம். சொல்லுங்கள் அங்கிள், ப்ளஸர்னா என்ன? ப்ளஸர்னா என்னன்னு கேட்குறியா? சரி மேடம், ஃபுல் ஃபார்மில் இருக்கீங்க. ஃபார்ம்னா என்ன? ஃபுல் ஃபார்ம்னா என்ன? அடி உன்னை கட்டிக்கிட்டதுக்கப்புறம் என்கிட்ட இப்படி கேள்வி கேட்டே கொண்டுருவ போலிக்கேடி. கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள் அங்கிள், ப்ளஸர்னா என்ன? ஃபுல் ஃபார்ம்னா என்ன? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை நான் ஜின் அங்கிள்கிட்ட போய் கேட்கட்டுமா? என்னது, ஜின்னுக்கிட்ட போய் கேட்க போறியா? ஓ உனக்கு அவ்வளோ தைரியமா? நீ அவங்கிட்ட போய் கேட்பியா? என்னடி நினச்சிட்ருக்க? நான் தாண்டி உனக்கு சொல்லி தருவேன். அப்போ சொல்லி கொடுங்க அங்கிள். சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னா என்ன? நீ வாடி. சொல்லுங்கள். இன்னும் கிட்டக்க வாடி. சொல்லுங்கள் அங்கிள். ப்ளஸர்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கணும். ஆமாம், உனக்கு ப்ளஸர் ஆகிறத காமிக்கட்டுமா? ஓகே அங்கிள். ஓகேடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தம்ப்நெயிலில் காமிச்சிருக்கீங்கள, அந்த மாதிரி தான் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி தான் உங்களோட லுக்கு. அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்துட்டு அவர் வந்து உங்கள் நெஞ்சு மேலே வந்துட்டு சாயிறாரு. இப்படி சாயும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டு ரேஸ் ஆகுது. இதுக்கடி இப்போ ஹார்ட் பீட்டு இவ்வளோ வேகமாக துடிக்குது. பின்ன இப்படி வந்து ஏன் மேலே செஞ்சிங்கன்னா அப்புறம் ஹார்ட் பீட் ரேஸ் ஆக தான் செய்யும். ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுதா? ஆமாம். இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தயாங் ஜஸ்ட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. உனக்கு அங்கிள் என்ன பண்ணுறீங்க? உனக்கு இப்போ எப்படி இருக்கு அங்கிள்? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? உனக்கு இப்போ எப்படி இருக்குது? ஐயோ அங்கிள்
தயவுசெய்து கையெடுங்க. ஏய், நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீ என்னடி சொல்லிகிட்ருக்க? இப்போ உனக்கு ஏதாச்சும் ஆகுதா? எனக்கு ஒன்றுமே ஆகலை, நீங்கள் கையெடுங்க. ஏய், என்னடி ஒன்றுமே ஆகலையா? ஒன்றுமே ஆகலை. ஓ, இப்படிலாம் பண்ணால் உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை வந்துட்டு அப்படியே வந்துட்டு பெட்டில் படுக்க போகிறாரு. படுக்க போட்டு அவர் உங்கள் மேலே வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்துட்டு கயிறு கட்டி இருக்கும், அதை அப்படியே அவுக்குறாரு. அவுத்துட்டு இப்போ வந்துட்டு லைட்டாக உங்கள் ட்ரெஸ்ஸை விலக்கி அப்படியே அந்த உங்களுடைய ஜஸ்ட்டு அப்படியே வெளியில் எடுக்கிறாரு. வெளியில் எடுத்து அவரோட மவுத்தில் வச்சு செக் பண்ணிகிட்ருக்காரு. அங்கிள் என்ன பண்ணுறீங்க? ஏய், இப்போ உனக்கு எப்படி இருக்கு? தெரிலையே. மண். அங்கிள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்க போய் டைட்டாக கோல் பண்ணுறீங்க, அப்படியே பிடிக்கிறீங்க டைட்டாக. ஏய், என்னடி இவ்வளோ டைட்டாக நிற்க பிடிக்கிற? வலிக்குதுரே, கையேறி. இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீ டைட்டாக அதுக்கடி நிற்க கோல் பண்ண. எனக்கு கூச்சமாக இருக்குது. அதுக்கு பேர் தாண்டி ப்ளஸரு. இதுக்கு பேர் தான் ப்ளஸரா? ஆமாம், இரு, இன்னும் நான் உனக்கு தெளிவாக காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக கீழே போகிறாரு. போயிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை மேலே தூக்குறாரு. தூக்கிட்டு இப்போ உங்களோட இன்னர் வேரை அப்படியே வந்து கலட்டுறாரு. கழட்டிட்டு, அங்கிள் என்ன அங்கிள் பண்ணுறீங்க நீங்கள்? நீ தானடி ப்ளஸர்னால் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேட்ட. இருடி, ஃபுல்லாக உனக்கு இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களோட நர்வஸை கழட்டிட்டு இப்போ உங்ககிட்ட மேலே வராரு. என்ன அங்கிள் பண்ணுறீங்க? இங்கே பாரு. என்னத்தை பார்க்க? இது என்னது? ஐயோ, இது கூட உங்களுக்கு தெரியாது? இது என்னதுரி? என்னோட இன்னர் வேறு. இது உன்னோட இன்னர் வேறு தான். இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? நனைஞ்சு போயிருக்கு. ஆமாம். இது எப்படி? எப்படி நீ என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு பேர் தாண்டி ப்ளஸரு. இதுக்கு பேர் தான் ப்ளஸரா? இது நனைஞ்சா ப்ளஸரா? ஆமாம், அதை நனைகிற லெவலுக்கு நான் தானே நீ ப்ளஸர் ஏற்றி விட்டேன். ஸோ நீ பேசுகிறது ஒன்றுமே புரியலையே. மண்ணுடி, நீ மண்ணுடி, உலகமாக மண்ணுடி நீ. ஸோ புரிகிற மாதிரி சொல்லுமாம்மா. இதுக்கு மேலே என்னத்தை நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. அங்கிள் இப்போ எதுக்கு இதை பண்ணுறீங்க? ப்ளஸருக்கு நீ தாண்டி கேட்டேன் நான். அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நீ ஒன்றும் பண்ண வேணாம், தள்ள என்னடி ப்ளஸர்னால் என்னன்னு என்கிட்ட கேட்டு எனக்கு ப்ளஸர் ஏற்றி விட்டு இப்போ தள்ளுன்ற மூடிட்டு போடுறீ. மாமா, ஏன் மாமா, இது மாமா. உனக்கு ப்ளஸர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல? ஆமாம், அப்போ ஹேண்டை கொடு. இந்தா, என்கிட்ட குறி. இந்தா. உங்கள் ஹேண்டை கொண்டு போய் இப்போ அவரோட பேண்ட்டுக்குள்ளே கை விடுறாரு. விட்டு அவரோட பேக்ஸரை லைட்டாக வளர்க்குறாரு. விளக்கிட்டு இப்போ உங்கள் ஹேண்டை கொண்டு போய் அவரோட மைண்ட் பாயிண்டில் அவர் வந்து வைக்கிறாரு. இப்படி இருக்குது. ஏதோ கம்பு மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் தாண்டி ப்ளஸரு. இப்போ இதுக்கு பேர் தான் ப்ளஸரா? இதெல்லாம் தெரியல மாமா. இதை பற்றி நான் சீக்கிரமாக படிச்சுக்கணும். எப்படி படிப்ப? இதுக்கு தான் சப்ஜெக்டே வருமாம்ல, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஏப்பா, என்ன ஃப்ரெண்டுடி உன் ஃப்ரெண்டு? நீ மண்ணா இருக்க, உனக்கு இப்படி ஃப்ரெண்டா? நான் மண்ணா? என்னைய பார்த்தா மண்ணுன்ற? நீ மண்ணு தாண்டி. ப்ளஸர்னால் என்னன்னு தெரியாத லெவலுக்கு மண்ணாக இருக்கடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும். மேடம்க்கு எல்லாமே தெரியுமா? ஆமாம், எல்லாமே தெரியும். அப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்கிட்ட ப்ளஸர்னால் என்னென்னு கேட்டது? ஆமாம், அது மட்டும் தான் தெரியாது, மற்ற எல்லாமே தெரியும். மற்றது எல்லாமே தெரியுமா? ஆமாம், எல்லாமே தெரியும். வந்து தயாங் உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒயன்
ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டிடவாடி. ஆ ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டிடவாடி. ஐயோ மாமா வேணாம் மாமா. என்னடி நீ தானே ப்ளஸர்னா என்னன்னு கேட்ட. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. எனக்கு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. நீ புரிகிற லெவலுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ விடு. ஆனால் எனக்கு ப்ளஸர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீ எனக்கு ப்ளஸர் ஏற்றி விட்டுட்டியே. ஐயோ தயவு செய்து நீ விடுங்க. இதுன்னு தெரியாமல் நான் தெரியாதனமாக உங்ககிட்ட வந்து கேட்டுட்டேன் மாமா. தெரியாதனமாக உன் ஃப்ரெண்டு கிட்டாங்கன்னு வந்து என்கிட்ட கேட்டல. நீ என்கிட்ட செத்தடி. ஐயோ தெரியாமல் கேட்டுட்டேன். எனக்கு இப்போ எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இனி விட்டுருங்க மாமா. எப்படிடி விட முடியும்? ப்ளஸர்னா என்னன்னு கேட்டு என்னை ப்ளஸர் ஏற்றி விட்டுட்டேன். அம்மா என்னாலலாம் விட முடியாது. உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி உன்னை நீங்கள் ஃபுல்லாக ரசிக்கணும். ஒயான் ஒயான் ஜின் மாமா இந்த வாரே. என்னடி ஜின்னு மாமா நொன்னு மாமாண்டு இருக்க புரி மண்ணு. ஐயோ அங்கிள் ஜின் அங்கிள் கூப்பிட்றாங்க. எனக்கும் கேட்குது. அப்போ விடுங்க அங்கிள். விட மாட்டேன்டி. ஐயோ அங்கிள் கூப்பிட்றாங்க அங்கிள். இப்போ என்னடி செய்ய சொல்கிற? ஐயோ அங்கிள் கூப்பிட்றாங்களே, என்னை விடுங்க. போய் தொலை போ. இருடி. என்ன அங்கிள் இன்னர் வேற மாட்டிட்டு போடி. இப்படியாடி போவ? ஓ ஓ ஓ மறந்துட்டேன் அங்கிள். என்னத்தான் மறந்தியோ. மாட்டிட்டு போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மாட்டிட்டு இப்போ வெளில போகிறீங்க. ஒயன் என்ன அங்கிள்? என்ன பாடத்தில் ஏதோ டவுட்டுன்னு கேட்டியாம்ல? ப்ரொஃபஸர் நான் இருக்கேன், என்கிட்ட கேட்காம ஒன்றுமே தெரியாத மண்ணிக்கிட்ட போய் எதுக்குமா கேட்குற? என்னது தயாங்க அங்கிள்? ஒன்றுமே தெரியாத மண்ணு? ஆமாம் நான் தானே ப்ரொஃபஸர். நீ என்கிட்ட தானே கேட்கணும். எதுக்கு தயாங்கிட்ட போய் கேட்குற? தெரியாமல் தான் அங்கிள். உங்ககிட்ட கேட்டிருக்கலாம். தெரியாதனமா அங்கே போய் கேட்டுட்டேன் அங்கிள். நான் ஆளாளுக்குனே மண்ணுன்னு இருக்கீங்க. அதெல்லாம் அவள் கேட்குற டவுட்டு எனக்கு நல்லாவே புரியும். ஓ உனக்கு புரியல லெவலுக்கு டவுட்டு கேட்டாலாம். அப்படி என்ன டவுட்டு ஒயன் நீ போய் தயாங்கிட்ட கேட்ட? அது ஒன்றும் இல்லை அங்கிள். அது வந்துட்டு மூட்ரி வாயை மூட்ரி. பேசிக்கிறேன். அது ஒன்றும் இல்லை. கெமிஸ்ட்ரியில் ஒரு டவுட்டுன்னு வந்து கேட்டால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கெமிஸ்ட்ரியில் டவுட்டு உன்கிட்ட வந்து கேட்டாளா? ஆமாடா. இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? எனக்கு அந்த டவுட்டு நல்லாவே புரிஞ்சு அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓ சரிடா. ஆசா உனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாளா? நீ அட்டன் பண்ணவே இல்லையாம்ல? அவள் எனக்கு ஃபோன் அடித்து தயாங்கன்னு கேட்டா. ஏன்டா அவள் கால் அட்டன் பண்ண மாட்டேற? ஓ அடுத்து மேடம் உனக்கு ஃபோன் அடிச்சிட்டாளா? இல்லைடா நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன். எனக்கு வர ஹெட் பெயின் வேறு, அதனால தான். இப்போ அவளை பார்க்க தான் கிளம்பிட்டேன். சரி நான் போய் ஆசாவை பார்த்துட்டு வரேன். அங்கிள் என்ன எங்கே போகிறீங்க? என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். ஓ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்களா? சரி அங்கிள். நீங்கள் போங்க. இன்னுமே என்னோடய பாடத்தில் நிறையாவே டவுட் இருக்குது. நான் ஜின் அங்கிள்கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்கள் போங்க அங்கிள். என்னது ஜின்னுக்கிட்ட கேட்க போறியா? என்னடி நினச்சிட்ருக்க? என்ன நீங்கள் தான் ஆஷாவை பார்க்க போகிறேன்றீங்களே. சரி ஓகே நீங்கள் போய் பாருங்கள் அங்கிள். எனக்கு இன்னுமே நிறையா டவுட் இருக்குது. நான் அதை வந்து ஜின் அங்கிள்கிட்ட கேட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்டு இன்னுமே நிறையா டவுட்டு வந்து என்கிட்ட வந்து கேட்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே நான் ஜின் அங்கிள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஜின் அங்கிள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? நீ எது கேட்டாலும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே வாங்க அங்கிள் ரூமுக்கு போவோம். நில்ல. ஆசாவை பார்க்க நான் நாளைக்கு போய்க்கிறேன். எந்த டவுட்டு இருந்தாலும் என்கிட்ட கேளு, ஓகேவா? இப்போ தான் நீங்கள் ஆசா உங்களுக்கு கால் பண்ணாங்க, நான் அவங்கள பார்க்க போகிறேன்ட்டு போனீங்களே. நீங்கள் போங்க அங்கிள். நான் ஜின் அங்கிள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. மூடிக்கிட்டு என்கிட்டே கேளு. ஓகே எனக்கு இப்போ டவுட்டு கேட்குற ஐடியாவே இல்லை. நான் வீட்டுக்கு போகிறேன். என்னடி நினச்சிட்ருக்க? நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஜின் அங்கிள் டவுட் எனக்கு கேட்குற, அதாவது எனக்கு படிக்கிற மூட் இருக்கும் போது தானே நான் படிக்க முடியும். சொல்லுங்கள் அங்கிள்.
ஆமாம் ஓயன். இப்போ நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ஆமாடி ஓயன் செல்லக்குட்டி. அப்போ நான் போட்டுமா அன்குள்? நீ போடி ஓயன். என்னடா வாய்க்கு வாய் போடி வாடின்னு இருக்க அவளை. ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை தயாங்கா? அவளை நான் போடி வாடின்னு சொன்னால் உனக்கு என்ன வலிக்குது? நீ ஆஷாவை பார்க்க போகிறேன்டல, போடா மயிறு. சரி, நீங்கள் எக்கடு கட்டுனாலும் போய் தொலைங்க. நான் ஆஷாவை பார்க்க போகிறேன். போங்க அங்கிள், போங்க. நீங்கள் ஆஷாவை பார்க்க போங்க. எனக்கு ஓவராக ஷோல்ட்ரு வலிக்குதோ ஜின் அங்கிள். ப்ளீஸ் எனக்கு ஷோல்ட்ரு மட்டும் அமுக்கி விடுறீங்களா? ஓ, உனக்கு ஓவராக டயர்டாக இருக்காடி செல்லக்குட்டி. சரி வா, நான் வேணா உனக்கு மஜாஸ் பண்ணி விடவா? ஏய், என்னடா நடக்குதுங்க? ஏய், அவன் மஜாஸ் பண்ணி விட சொல்கிறா, நானும் எண்ணெயை வச்சு நீ விட போகிறேன். இல்லை உனக்கு என்ன பிரச்சனை? ஏய், உண்மையிலேயே இதெல்லாம் நீங்கள் எதிலடா பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன? அவன் நம்மளுடைய அக்கா பொண்ணு. அவள் ஹேண்ட் வலிக்குது, ஷோல்டர் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ அவன் சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு வந்துட்டு மஜாஸ் பண்ணி விட்டா என்ன தப்பு? ஓ சரி விட, நான் பண்ணி விட்றேன். நீ தான் இப்போ ஆசாவை பார்க்க போகிறேன்டா, போடா, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவலை, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏய், நான் பார்த்துக்கிறேன்டா, விட்றாவோ. ஏய் போடா, மூடிக்கிட்டு போடா மயிறு, நான் பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு தான் அதை பற்றியெல்லாம் நல்லா தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நீ ப்ரொஃபஸர் தானே, ஓ வேலையை போய் நீ பாரு. என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. நான் தயாங் அன்கள்கிட்டலாம் மஜாஸ் பண்ணிக்க மாட்டேன். ஜின் அன்கிள், நீங்கள் பண்ணி விடுங்க. தயாங் அன்கிள், நீங்கள் தான் ஆசாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, நீங்கள் கிளம்புங்க. ஏய் என்னடி, என்ன ஓவராக பிகோ பண்ணிகிட்ருக்க? நான் தான் அப்புறமா பார்த்துக்கிறேன், மஜாஸ் பண்ணி விட்றேன்னு சொல்கிறேன்ல, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஐயோ, எனக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு டைம் ஆகும். ஆசா வேறு ஓயாமல் கால் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, நீங்கள் வேறு அட்டன் பண்ணல. இப்போ உங்கள் மேலே ஓவராகவே கோபமாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்க்க போகலையா? ஏய், நான் அவளை அப்புறமா போய் பார்த்துக்கிறேன். பண்ணா மசாஜ் பண்ணோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஜின்னு, ஏய் போடா, நான் பார்த்துக்கிறேன். ஏய், எதுக்குடா தயாங்க அப்படிலாம் நீ பண்ணிகிட்ருக்க? போடா, நான் பார்த்துக்கிறேன். ஏய் நீ போடா. ஏய் நீ போடா. ஏய் நீ போடா. ஏய் நீ போடா. அட 2 பேரும் போய் தொலைங்க அங்கிட்டு, எனக்கு 2 பேருமே பண்ண விட வேணாம், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக எண்ணெயை கையில் ஊற்றி அப்படியே உங்களோட ஷோல்டரில் வந்து தடவிட்டுருக்கீங்க. ஐயோ இவ ஒருத்தி. ஏய் ஜின்னு, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரி போய் தொலை, கெடுக்கட்டும். பார்த்துடா, பார்த்து, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், மூடிட்டு போ. இப்போ வந்துட்டு அப்படியே உங்கள் நெக்கில் வந்துட்டு அவர் எண்ணெயை வச்சு அப்படியே வந்துட்டு அவர் நீவி விட்டுட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு உங்களை வந்து டைட்டாகவே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. ஐயோ அன்குள் வலிக்குது. ஏய் என்னடி நினச்சிட்ருக்க மனசில்? அவனை வந்துட்டு அப்படியே வந்துட்டு மஜாஸ் பண்ணி விட்டுற சொல்லிகிட்ருக்க. உன் பாடியாக அவன் டச் பண்ணலாமா? நீ கூட தான் இப்போ ஆசாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ ஏன் அவங்கள பார்க்க போகாமல் இப்போ இங்கே நின்றுட்டுருக்க? நீ மட்டும் அவங்கள பார்க்க போகிறேன்னு சொல்லுவ, அப்போ நான் வந்துட்டு ஜின் அன்கிளை மஜாஸ் பண்ண சொல்லக்கூடாதா? இது எந்த ஒரு நியாயம் தயாங்க அன்கிள்? ஏய் என்னடி ஜெலஸ் ஆகுறியா? இப்போ நீ ஆனது என்னவா? நான் ஆறது ஜெலஸ்னா இப்போ நீ ஆனது ஜெலஸ் தானே? ஏய் நான் ஜெலஸ் ஆகலடி. ஓ அப்படி நீங்கள் ஜெலஸ் ஆகலை அப்படி தானே தயாங்க அன்கிள்? ஏய் நான் எதுக்குடி உன் மேலே ஜெலஸ் ஆகணும்? ஓ அப்படி நீங்கள் என் மேலே ஜெலஸ் ஆகலை? ஆமாடி, நீ தாண்டி என் மேலே ஜெலஸ் ஆன. அப்படியே வந்துட்டு ஆசாவை பார்க்க போகிறேன்னு சொன்னோன்னே என்னென்னமோ சொல்கிறியடி. ஓகே, நான் என்னென்னமோ சொன்னேன், ஆனால் அதெல்லாம் ஜின் அன்கிள்கிட்ட தான் சொன்னேன். நீ எதுக்கு இப்போ வந்த? அது அது வந்துட்டு இல்லை, எனக்கு வந்துட்டு ஆசாவை பார்க்க இப்போ போனால் அவள் கத்துவா, அதனால தான். ஓ அதுக்கா? இல்லை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், உன் பாடி அவன் எப்படி டச் பண்ணலான்னு கேட்டேன். இப்போ அதுக்கு பேர் ஜெலஸ் தானே அன்கிள்? ஏய் என்னடி பேசுகிற? உண்மையை பேசுகிறேன், நீ ஏன் ஒத்துக்க மாட்ற? ஏய் என்னத்தடி ஒத்துக்க சொல்கிற?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ளஸ்ன்னா என்னன்னு அங்கே அவ்வளோ பாடம் நடத்துனேன், இப்போ ஆசாவை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன நினச்சிட்ருக்க? என்னத்தை நினச்சிட்ருக்கீங்க? ஒன்றத்தையும் நினைக்கல. ஓ, அப்போ ப்ளஸ்ன்னு என்னான்னு உன்கிட்ட வந்து கேட்டது தப்பா? நான் ஜின்னன்கிட்ட கேட்டுக்கலாம் அதை போயிட்டு. என்னடி அவன்கிட்ட போய் கேட்குறேன்ற, கொட்டிச்சிட வேண்டி வாய. ஓ, அப்போ இதுக்கு பேர் என்ன அங்கிள்? இதுக்கு பேர் ஜெலஸா இல்லை வேறு எதுவுமா? சொல்லுங்கள் அங்கிள். ஏய், என்னடி ஒரு மாதிரியாக பேசுகிற? ஓ, நீங்கள் தானே என்னை மண்ணுண்டிங்க. நான் மண்ணு இல்லைன்னு உங்களுக்கு இப்போது ப்ரூஃப் பண்ணட்டுமா? ஏய், என்னடி பண்ண போகிற? ஐயோ, இங்கிட்டு வாங்க அங்கிள். சும்மா பின்னாடி போய் நின்றுட்டு உங்களை திரும்பி திரும்பி பார்த்து எனக்கு கழுத்து வலிக்குது. ஏய், என்னடி என்னை நீங்கள் மண்ணுண்டிங்கள? ஆமாம், நீ மண்ணு தான். உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீ சரியான மண்ணுடி. ஆமாம், நான் மண்ணு தான். டேய் தயாங்கா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வாங்கடா. இந்தோ வரோம். ஏய், வடி சாப்பிட்லாம். நான் போய் சின்னனுக்குள்ளே கூப்பிட்டுட்டு வரேன். ஒரு மண்ணும் தேவையில்ல, அவனை அம்மா கூப்பிட்டுக்குருவாங்க, நீ வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கள டைனிங் டேபிளுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே வந்துட்டு உங்கள் பாட்டி தான் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றீங்க. இப்போ வந்துட்டு ஜின்னை கூப்பிட்றாங்க. டேய் ஜின்னு, சாப்பிடவாடா. இதை வரேம்மான்னு சொல்லிட்டு ஜின்னுமே வராங்க. வந்து அப்படியே வந்து டைனிங் டேபிளில் உட்காராங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜின்னு உங்களுக்கு பார்த்து பார்த்து சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்காரு. இதுவோ எனக்கு பிடிக்கும், இதுவோ எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்து வச்சிட்ருக்காரு. தயாங்க்கு, ஏய் என்னதாண்டா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுலேயே நினச்சிட்ருக்காரு. உங்களுக்கு எடுத்து வைக்கிற சாப்பாடு பூரா எனக்கு பிடிக்குமா? அது எனக்கு தான் பிடிக்கும், ஒயனெலாம் இவ்வளோ திங்க மாட்டா அப்படின்னு சொல்லி எடுத்து அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. அன்குல், எனக்கும் பசிக்கும்ல, நானும் சாப்பிடணும்ல, நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. நான் கொடுக்குறத நீ தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வைக்கிறாரு. இதை தின்னு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்களும் இதுக்கு பேர் தான் ஜெலஸ்ன்னு நான் சொல்கிறேன். இவன் ஒத்துக்கிற மாட்டேன். உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு தெரியும் தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு முனைகிட்டே அப்படியே நீங்களுமே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியுமே, சரி பாட்டி, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். சரிடி, பார்த்துப்போ. தயாங்கன்கோல், அவங்க இருட்டாக இருக்கும், என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வாங்க. என்னாலலாம் முடியாது, பொடி. ஓ, ஜின்னன்கோல், நீங்கள் விடுறீங்களா? வரேன்டி செல்லக்குட்டி. இல்லை ஜின்னு, நீ ரெஸ்ட் எடு. நான் போய் விட்டுட்டு வரேன். ஓகே, நான் போய் விட்டுட்டு வரேன். என்னடா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுறாங்க? மூடிட்டு உட்காரு, நான் போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் அப்படியே உங்களை விடுறதுக்கு வராரு. நீங்கள் அவரோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறீங்க. என்னடி பண்ணுற? ஹேண்டை பிடிக்கிறேன். இப்போ எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு எனக்கு பயமாக இருக்குல்ல? உனக்கு பயமாக இருக்கா? ஆமாம். எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி நீ ஹேண்டை பிடிக்கும்போது. என்ன ஆகுது? ஐயோ, ஒரு மாதிரி ப்ளஸர் ஆகுதுடி, ஹேண்டை விடுறி. எனக்கு பயமாக இருக்குது, அதனால ஹேண்டை பிடிச்சிருக்கேன். நீ என்ன ஹேண்டை விட சொல்கிற? நானும் விட மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, போ. ஹேண்டை பிடிக்காதுடி. ஹேண்டை பிடிக்க வேணாமா? சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அவர் ஹிப்பை பிடிக்கிறீங்க. என்னடி பண்ணுற? நீ தானே ஹேண்டை பிடிச்சா ஒரு மாதிரியாக இருக்குண்டா, அதான் உன் ஹிப்பை பிடிக்கிறேன். ஹிப்பை பிடிச்சாலும் ஒரு மாதிரி இருக்குடி. அப்போ நான் எங்கே தான் பிடிக்கட்டும்? சரி விடுங்க அங்கிள், உங்களுக்கு வேணாம் எனக்கும் வேணாம். நீங்கள் என்னை தூக்கி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வாங்க. என்னது? என்னை தூக்கி கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வாங்க அங்கிள். தூக்கிட்டு போகணுமா? ஆமாம், தூக்கிட்டு போக மாட்டிங்களா? ஐயோ, சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்கள தூக்குறாங்க. தூக்கிட்டு அப்படியே வந்துட்டு நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் அவருடைய இயர், அதாவது அவரோட காதை போய் இப்போ தடவி விட்டுட்ருக்கீங்க. என்னடி பண்ணுற? கையறி. ஏன் உன் இயர் தானே பிடிச்சிருக்கேன். ஏன் இயர் வந்துட்டு இவ்வளோ ரெட்டாக இருக்குது? தயவுசெய்து கையறி
நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவோம். யார் இவ்வளோ ரெட்டாக இருக்கு அங்கிள்? ஐயோ சாவடிக்கிறாளே, கையெறி சொல்லுங்க அங்கிள், நீங்கள் சொன்னால் தான் கையெடுப்பேன். இப்போ உங்கள் வீட்டுக்கு போகணுமா இல்லை எங்கள் வீட்டுக்கு போகணுமா? எங்கள் வீட்டுக்கு தான் போகணும். அப்போ யார்லேருந்து கை எடுக்கிறியா? நீங்கள் சொன்னால் தான் நான் எடுப்பேன். நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், நான் எடுக்கிறேன். நான் ஆன்சர் பண்ணணுன்னா வேறு லெவலில் ஆன்சர் பண்ணுவேன்டி. அங்கே எப்படி பண்ணினோ அதே மாதிரி பண்ணுவேன். பரவாயில்லையா? இப்போ தயாங்க்கு கால் வருது. ஒயன் பாக்கெட்டில் ஃபோன் இருக்கு, எடு. இதோ எடுக்கிறேன். அங்கிள் என்ன ஆசான் வருது, அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு. ஓகே. ஹலோ தயா, எங்கே தயாங்க இருக்கா நீ? எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ அட்டனே பண்ண மாட்டேற. வர உனக்கு என் மேலே பாசமே இல்லை, கொஞ்சம் கூட உனக்கு பாசமே இல்லை. நீ பாசம் இருந்தால் என்னோடய காலை அட்டன் பண்ணியிருப்பேல, என்னை பார்க்க வந்திருப்பேல. நீ ஏன் தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேனே எனக்கு தெரில. நான் உனக்கு வேணுமா வேணாமா சொல்கிறா தயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கத்துறாங்க ஆஷா. எதுக்குடி இந்த கத்துற? நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதனால் ஃபோன் அட்டன் பண்ணல. நான் வந்துட்டு மார்னிங் உன்னை பார்க்க வரேன் ஆஷா. இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, புரிஞ்சுக்கோ. வேலை இருக்கா? எப்போ பார்த்தாலும் உனக்கு உன் வேலை தான் முக்கியமா? நான் உனக்கு முக்கியமே கிடையாதா? என்னதாங்க நம்ம 2 பேரும் எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? என்ன தான் பண்ணுற? எனக்கு ஒன்றுமே புரியலை தயாங்கா. எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நான் அதை சால்வ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? என்ன தான் ப்ராப்ளம் இருக்குது உனக்கு? உங்கள் அம்மாட்ட கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போக மாட்டேற. என்ன தான் நினச்சிட்ருக்க நீ? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி, சொன்னால் புரிஞ்சுக்கோ. கட் பண்ண, நான் அப்புறமா கூப்பிட்றேன். இல்லை, நான் உங்ககிட்ட இப்போயே பேசணும். ஐயோ உனக்கு புரியாத ஒரு தடவை சொன்னானா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி ஆசா, புரிஞ்சுக்கோடி. இப்போ உங்களுக்கு டென்ஷன் ஆகுது, அப்படியே ஃபோனை கட் பண்ணி விட்டு, அங்கிள் நான் வேறு லெவலில் போயிட்டுருக்கு பொழுக்கு. பேசிகிட்டு இருக்கும்போதே எதுக்கடி கட் பண்ணுற? அவள் அதுக்கு வேறு கத்துவாடி. கத்தட்டும், எனக்கு அதை பற்றி தான் எந்த ப்ராப்ளமும் இல்லை. உனக்கு இல்லை, எனக்கு தான் ப்ராப்ளம். வரட்டும், உனக்கு தானே. பிரேக்கப் பண்ணிவிட்டு போகட்டும். இப்போ என்னது பிரேக்கப் பண்ணிட்டு போகட்டுமா? என்னடி பேசிகிட்டு இருக்க நீ? இப்போ என்ன, அவங்க பிரேக்கப் பண்ணிவிட்டு போகட்டும், இதில் உனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு என்ன கஷ்டமா? அடிப்பாவி, நான் லவ் பண்ணுற பொண்ணு என்னையும் பிரேக்கப் பண்ணிட்டு போச்சுன்னா எனக்கு தானே கஷ்டம். உனக்கு கஷ்டம். கீழே இறக்கி விட்றா நீ. என்னது வீடு? எங்கள் வீடு வந்துருச்சு, நானே போய்க்கிறேப்ப. என்னடி இப்போ தான் தூக்கிட்டு வர சொன்னேன், இப்போ நான் விட்டுட்டு போக சொல்ல? ஒரு மயிலும் தேவையில்ல, நானே போய்க்கிறேன், நீ போ. என்னடி மரியாதை இல்லாமல் பேசுகிற? உனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறதே பெருசு, தயவுசெய்து போகிறே அங்கிள் நீ. என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றுமே ஆகலை, உங்ககிட்ட வந்துட்டு கேட்டேன் பாரு, போ முத. என்னடி உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எந்த போறியா? தயவுசெய்து போ, உங்ககிட்ட பேசவே பிடிக்கலாம், மூஞ்சிய பாருப்ப. ஓவராக பிகு பண்ணாத மயிறு, சொல்லு என்ன? ஒன்றும் இல்லை, எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, எனக்கு நடக்க தெரியும், நீ போ. என்னடி பிரச்சனை சொல்கிறீ? ஒன்றும் இல்லை, போய் உங்கள் ஆஷா கிட்டே போய் பேசுங்க. அவங்க தான் ஃபோன் கட் பண்ணோன்னே கோபமாக இருப்பாங்களே, அவங்கள போய் சமாதானப்படுத்துங்க, போங்க. உங்களுக்கு அதான வேலை, போங்க. இப்போ என் கூட எப்படி நின்றுட்டுருக்கிறத வந்துட்டு உங்கள் ஆசை வந்துட்டு திடீர்னு பார்த்தாங்கன்னா அப்புறம் அதுக்குமே உங்களை பிரேக்கப் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிரும்ல அங்கிள். நீங்கள் போங்க அங்கிள். இங்கேருந்து வீடு கொஞ்சம் தூரம் தான், நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்க. இல்லாட்டினா நான் ஃபோன் அடித்து ஜின் அங்கிளை கூப்பிடுவேன், அவர் வந்து என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவார். என்னடி வெறுப்பேத்துறியா நீ? நான் உங்களை வெறுப்பேத்துறேனா? இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? ஆசாட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். ஆசாட்ட ஃபோன் பேசிட்டு மட்டும்தான் இருந்தீங்க, வேறு எதுவுமே பேசலை? வேறு என்னடி பேசுனேன்? ஃபோன் தாண்டி பேசினேன். ஆமாம் அங்கிள், நீங்கள் ஃபோன் தான் பேசுனீங்க. போகிறீங்களா? போங்க, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் சின்ன அங்கிளை கூப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போங்க. ஒருந்த வாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ஹேண்டை பிடிச்சி டைட்டாக கால் பண்ணி, ஓடி நானே போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எடுத்துகிட்டு போகிறாரு. ஐயோ இனி இவர் கடத்திட்டு போகிறாரு, ஐயோ யாராவது என்னை காப்பாற்றுவாங்க, ஐயோ அது யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை கடத்திட்டு போகிறாங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு நீங்கள் கத்துறீங்க. ஒடி ஐயோ போலீஸ் வந்துடுவாங்கடி, என்னடி இந்த கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயை பிடிச்சி மூடுறாரு. மூடிட்டு அமைதியாவா சங்க கடிச்சிருவேன்.
ஆ பே போய் ஆசாவை போய் கடிப்போ. ஏய் என்னடி ஜெலஸ் ஆகுறியாடி? ஏய் நான் எதுக்கு உன் மேலே ஜெலஸ் ஆகணும்? உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பே ஓ பிடிக்காம தான் மேடம் இவ்வளோ ஜெலஸ் ஆகுறீங்களா? உன்னை எனக்கு பிடிக்காதுன்றேன், பிடிக்காம தான் ஜெலஸ் ஆகுது. நான் தான் ஜெலஸே ஆகலைன்றேன், அப்புறம் ஜெலஸ் ஆகுறேன்னு சொல்கிறேன். போ, நான்லாம் ஜெலஸ் ஆகலை. உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓ மேடம்க்கு என்னை பிடிக்காது அப்படி தானே? ஆமாம், எனக்கு உன்னைய பிடிக்காது, ஜின்னனுக்குள்ளே தான் பிடிக்கும். ஓ ஜின்னை தான் பிடிக்கும் அப்படியா? ஆமாம். அக்கா அக்கா. ஆ என்னடா தயாங்கா? அக்கா ஒன்றும் இல்லை, ஒயனோட காலேஜ்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. ஓ அப்படியா? என்ன சொன்னாங்க? ஒயன் சரியாக படிக்கிறது இல்லையாங்க்கா, அவளை நல்லா படிக்க வைக்க சொல்கிறாங்க வீட்டில். ஒழுங்காக படிக்கிறது இல்லையா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டே இருக்கலாம், சரியாக பாடத்தை கவனிக்க மாட்டாளாம். அம்மா தயாங்க அங்கிள் போய் சொல்கிறாங்க, நம்பாதீங்க. ஏய் நான் போய் சொல்கிறேனாடி? நான் போய் சொல்கிறேனா? அக்கா இவ தான்க்கா போய் சொல்கிறா. அதாவது நீ அடிப்பேன்றக்காண்டி அவள் வந்து இப்போ உனக்கு பயந்துக்கிட்டு போய் சொல்கிறா. இவள் சரியாக படிக்க மாட்றா, எப்போ பார்த்தாலும் விளாண்டுக்கிட்டே இருக்கானா. அவங்க காலேஜில் எனக்கு கால் வந்துச்சு. ஓ ஏய் ஒயன், உன்னை படிக்க அனுப்பிவிட்டா நீ விளாண்டுட்டு திரியிறியா? அம்மா அதெல்லாம் இல்லாமல் இவர் போய் சொல்கிறாருமா. அக்கா அதனால் காலேஜ்லேருந்து நல்லா படிக்க வைக்க சொல்கிறாங்க. ஸோ ஒயனோட பேக்லாம் கூட நான் அவளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நான் அவளை படிக்க வைக்கிறேன். சரிடா இருடா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு போய் பேக் எடுத்துகிட்டு வந்து இப்போ தயாங்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே தயாங் பேக்கை வாங்கிட்டு உங்களை பார்த்து சித்தடி என்கிட்ட அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இப்போ அப்படியே உங்களை இழுத்துட்டு போகிறாரு அவங்க வீட்டுக்கு. அன்கிள் ஏன் அன்கிள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? விடுங்க அன்கிள். ஐயோ எனக்கு படிக்கலாம் பிடிக்கல அன்கிள், என்னை விடுங்க அன்கிள், எனக்கு படிக்கிற மூடே இல்லை அன்கிள். ப்ளீஸ், எங்கள் காலேஜ்லேருந்து எப்போ உங்களுக்கு அப்படி ஃபோன் வந்துச்சு சொன்னாங்க? நீங்கள் ஏன் இப்படி பொய்யா சொல்லிகிட்ருக்கீங்க? என்னை விடுங்க அன்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே கத்திக்கிட்டே போயிட்டுருக்கீங்க. இப்போ அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. ஜின்னு ஏய் எதுக்குடா அவளோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்க? அவளுக்கு படிப்பில் நிறையாவே டவுட் இருக்கா, நான் சொல்லிக் கொடுக்கணும். அது நான் சொல்லிக் கொடுக்குறேன்டா, நீ என்னடா சொல்லிக் கொடுக்க போகிற? ஏய் எனக்கும் தெரியும்டா, நீ அமைதியாரு. ஏய் ப்ரொஃபஸர் நான் தான்டா, எனக்கு தான்டா தெரியும். நானுமே ப்ரொஃபஸராக இருந்ததா வேலையே ரீசெண்டாக விட்டுருக்கேன். இப்போ நான் திருப்பி சார்ஜ் எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு நானே சொல்லி கொடுத்துக்குறேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு அவங்க ரூமுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு அப்படியே வந்துட்டு உங்களோட நோட்டு புக்கெல்லாம் எடுத்து விரிச்சு வைக்கிறாரு. ஐயோ அன்கிள், எனக்கு படிக்கிற ஐடியாவே இல்லை, என்னை விட்டுருங்க அன்கிள். ஏய் இங்கே வாடி. என்ன அன்கிள், இந்த பாடத்தெல்லாம் உனக்கு தெரியுமா? ஐயோ எனக்கு எதுவுமே புரியலை, ஏதோ கொஞ்சம் புச்சான்னு எழுதியிருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியலை. இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இன்றைக்கி விடிய எனக்கு பாடத்தை சொல்லி கொடுத்தே என்னை கொண்டுருவீங்க போலக்கு. எனக்கு தூக்கம் வருது அன்கிள், ப்ளீஸ் அன்கிள், என்னை விடுங்க அன்கிள். சரி மற்றதெல்லாம் வேணாம், இதுக்கு ஒன்றுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? சரி, இது ஒன்றுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அப்புறம் என்னை விட்டுறணும், நான் தூங்கிடுவேன், ஓகேவா? சரிடி வா, கிட்டக்கு வா. இங்கே பாரு, இது என்னது? ஏதோ ஒரு ரவுண்டு போட்டு அதுக்குள்ளே என்னமோ கொசமுசான்னு கிறுக்கிருக்கு. ஆமாம், என்னது அன்கிள் இது என்ன தெரியுமா? என்னது? இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா ஏன்? ஆமாம், எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரி வா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு புக்கெல்லாம் வந்துட்டு மூடி வைக்கிறாரு. நோட்டெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் பேக்குள்ளே வைக்கிறாரு. வச்சுட்டு இப்போ உங்ககிட்ட வராரு. அன்கிள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ட்டு இப்போ என்ன புக்கெல்லாம் மூடி வச்சிட்டிங்க? ஓ நான் போய் தூங்கவா? எங்கள் அன்கிள் ரொம்பவே நல்லவர், நான் கஷ்டப்பட்டால் எங்கள் அன்கிளுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்படி தானே அன்கிள்? அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ண தான் போகிறேன். என்னது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களா? அப்போ புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் எனக்கு எப்படி புரியும்? உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி புரியும்னு எனக்கு தெரியும், அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட வராரு. அன்கிள் மொதமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்களா? ஆமாடி. ஆசைக்கிட்ட போலையா நீங்கள்? ஐயோ ஆசைக்கிட்டலாம் போக மாட்டேன், உங்ககிட்ட தான் வருவேன். என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? நான் என்ன நினைக்கிறது? ஒன்றுமே நினைக்கல, உன்னையே தான் நினைக்கிறேன். ஐயோ அன்கிள் புரிகிற மாதிரி பேசுங்க, உனக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குதே, மண்ணாக இருக்கே, இந்த மண்ணிக்கிட்டே எப்படி பேசுகிறதுன்னு எனக்குமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களுடைய ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாரு.
ஐயோ அங்கிள் என்ன பண்ணுறீங்க? உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா இப்படி தான் பண்ணணும் இரு அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாரு. ஐயோ விடுங்க, நான் ஜின் அங்கிள்கிட்டே போய் இதுக்கு என்னான்னு கேட்டுக்கிறேன். விடுங்க அங்கிள், நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு பிடிக்கல அங்கிள். ஏய் மூடுடி மூடு, ஓவராக சீனை போடாத, அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோ. ஓ அங்கிள், என்ன அங்கிள் இப்படிலாம் பேசுகிறீங்க? மூடிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. ஐயோ அங்கிள், நீங்கள் ரொம்ப பேட் அங்கிள். ஆமாடி, நான் பேட் அங்கிள் தான். நான் உங்ககிட்ட தாண்டி பேடாக இருப்பேன், உங்ககிட்ட மட்டும் தாண்டி பேடாக இருப்பேன். நீங்கள் பேடு மட்டும் இல்லை, நீங்கள் மேடும் தான். அதை தான் நானுமே சொல்கிறேன், உங்ககிட்ட தான் பேட் அண்ட் மேட் எல்லாமே உங்ககிட்ட மட்டும் தாண்டி. ஐயோ நீங்கள் இப்போ தான் ஆஷாவை பார்க்க போகிறேன், நாளைக்கு மார்னிங் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ இங்கே எதுக்கு இருக்கீங்க? போங்க போங்க போய் போங்க, ஆஷாவை போய் பாருங்கள் போங்க. ஏய் ஆஷாவை பார்க்க மார்னிங் போய்க்கிறேன்டி, இப்போது உன் கூட இருக்கேன்டி. நீ இந்த ட்ரெஸ்ஸு இதுக்கடி போட்டு வந்த, ஏன் எதுக்கு? இது உனக்கு நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தானடி? ஆமாம், என்னை மயக்கிறதுக்கு தானே போட்டு வந்திருக்க. ஆமாம், எனக்கு வேறு வேலையே இல்லை, உங்கள் அவ்வளோ மயக்கிறது தான் என்னோடய வேலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி எதார்த்தமாக இந்த ட்ரெஸ் தான் மேலே இருந்துச்சு, அதனால் எடுத்து போட்டேன். ஓ அதனால தான் எடுத்து போட்டேன். சரி, நீ ப்ளசன்னா என்னென்னு கேட்க வர்றதுக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டு வருவ அப்படி தானே? ஆமாம், எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, இங்கே வந்ததுக்கப்புறம் தானே எனக்கே தெரியும். ஓ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா? இதோட நீ 2வது டைம் தாண்டி போடுற, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குடி ஓயனை. ஐயோ வேறு லெவலில் ப்ளஸர் ஏற்றுறடி. அப்புறம் எதுக்கு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண? ட்ரெஸ்ஸோடு பார்க்குறதோட ட்ரெஸ் இல்லாமல் பார்த்தா இன்னும் கிக்காக இருக்காடி. ஸோ ஏன்னுக்குள்ள இப்படி பேசுகிறீங்க? ஏன்னா பேசுகிறேன், உள்ளது தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யுவர் நெக் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. அப்படியே மேலே வராரு. ஐ லவ் யுவர் ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. இப்படியே ஒவ்வொரு பாட்டமாக ஐ லவ்னு சொல்லிட்டு அவங்க பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி கிஸ்ஸாக வைக்கிறாரு, பைட் மார்க்காக வைக்கிறாரு. அன்குள் அன்குள் வலிக்குது அன்குள், அன்குள் நான் கத்திடுவேன் அன்குள். ஏய் நீ கத்துனா வாயிலே கடிப்பேன்டி. வாயில் கடிப்பீங்களா? ஐயோ வலிக்கும். அப்புறம் என்னலாம் கத்தக்கூடாது, ஓகேவா? கத்தக்கூடாது. ஓகே அன்குள், ஓகே. அப்படியே அவர் வந்து ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்போ வந்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லை உடம்புல. இப்போ அவர் என் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி உங்கள் ட்ரெஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ண மாட்டேன், போய் ஆஷாவை ரிமூவ் பண்ண சொல்லுங்கள். ஐயோ இப்போ எதுக்கடி அவளை பற்றி பேசுகிற? நீ ரிமூவ் பண்ணுறி. எனக்கு கை வலிக்குது, உங்களால் இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ண மாட்டேன். சப்புன்னு இருக்கிறேன், ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் போயிட்டு ரிமூவ் பண்ணுறீங்க. சட்டை பையன் கலட்டுறீங்க. விடிஞ்சிரும்டி, வேமா கழட்டு. இருங்க கழட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கழட்டிகிட்ருக்கீங்க. இப்போ பையன் தான் கலட்டுறீங்க, அவர் கையெடுத்து தொலை நானே கழட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வேமா கழட்டி இப்போ சட்டை வந்து ரிமூவ் பண்ணி தூக்கி எறிகிறாரு. அன்குள் என்னையா பாடி இது, செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்க, ஸோ ஆப்ஷனாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாடியை டச் பண்ணி ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க? சூப்பர் பாடி அன்குள், சூப்பராக பாடியை மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, செம்மையாக இருக்கீங்க. என்னடி இப்படிலாம் இப்படிலாம் பேச தெரியுமாடி? பேசுவேன் அன்குள். நான் நிறையாவே மாடலை வந்து என்னோடய செல்லில் பார்ப்பேன், அவங்களுமே இப்படி தான் இருப்பாங்க, செம்மையாக இருப்பாங்க அன்குள். அது மாதிரியே இருக்கீங்க அன்குள். என்னது மாடலாக செல்லில் பார்ப்பியா?
அவங்க ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருக்க. என் ஃப்ரெண்டு எனக்கு வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் அனுப்பிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு நானுமே பார்ப்பேன். உன் ஃப்ரெண்ட்ஸோட சகாயத்தை கட் பண்ணிடு சரியா? அவங்க கூடலாம் சேராத. நான் அவங்க கூட அப்படி தான் சேருவேன். சரிடி. அப்போ தான்டி நீயுமே மண்ணில் இருந்து கொஞ்சம் ப்ரில்லியன்ட் ஆவ. அவங்களும் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்டு செஞ்சுருக்கிறதுலேயே ஒரு உருப்படியான காரியம் என்ன தெரியுமா? போய் தயா அன்கள்கிட்ட கேளுன்னு சொல்லி உன்னை என்கிட்ட அனுப்பி விட்ருக்காங்களே. பரவாயில்ல, நல்ல வேலை ஜின்னுகிட்ட போய் கேளுன்னு சொல்லாமல் விட்டாங்க. அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க அன்கல். அவங்க சொல்லுவாங்க. எப்பயுமே உங்கள் பேச்சு தான் அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து உங்களோட ஃபேன்ஸு. என்னடி ஃபேன்ஸுன்ற? ஆமாம் அன்கல். நீங்கள் ஒரு டைம் வந்து காலேஜுக்கு வந்துட்டு போனீங்களா? அப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் எனக்கு கோவமாக வரும். எதுக்கு தான் வரலாம் இங்கெல்லாம் வராரு, மீமுக்குனே வராரு போலுக்கு எல்லாத்தையும் மயக்கிறதுக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் தெரியுமா? நீ ஜெலஸ் ஆகிருக்கடி. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை, சும்மா அப்படி தோணும் அன்கல், வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு அவங்க ஜஸ்ட்டுக்கிட்ட தான் போகிறாரு. போயிட்டு அப்படியே அவங்க வந்து ஜஸ்ட்டை வந்து சக் பண்ணிகிட்ருக்காரு. ஒயன் நான் ஒன்று கேட்கவா? டேடின்னு கூப்பிடுவியா? என்னது டேடின்னு கூப்பிடுவியா? எதுக்கு நான் அப்படி கூப்பிடணும்? பொண்ணுங்க பசங்களை இந்த மாதிரி பண்ணும்போது டேடின்னு கூப்பிட்டா பசங்களுக்கு இன்னுமே ப்ளஸர் ஆகும். அதனால் டேடின்னு கூப்பிட்றியா? ஓ ஓகே, கூப்பிட்றேன். கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு உங்களோட ஜஸ்ட்டை வந்துட்டு அவர் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதாவது உங்களோடைய 2 ஜஸ்ட்டையுமே அவரோட ஹேண்டை வச்சு 2 ஹேண்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. கூப்பிட ஒயன். டேடி இன்னும் நல்லா, டேடி இன்னும் நல்லா சவுண்டாக கூப்பிட்றேன். இதுக்கு மேலே சவுண்டாக கூப்பிட்டா எல்லோரும் வந்துடுவாங்க, பரவாயில்லையா? வேணாம். ஓகே சொல்லு. டேடி ஐ நீட் யூ. டேடி ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லு. ஓ டேடி ஐ நீட் யூ அன்கல், ஐ நீட் யூ. செம்ம கிக்காக இருக்குடி, எப்பா இப்படி பேசுகிறடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறாரு. ஆக்குறடி. ஐயோ அன்கல். என்னடி? ஐயோ அன்கல் விடுங்க அன்கல். என்னடி இப்படி சொல்கிற? ஐயோ அன்கல் பீரியடு. அன்கல் பீரியட் ஆகிட்டு. என்னடி சொல்கிற? உனக்கு இன்றைக்கி டேட்டா? எனக்கு இன்றைக்கி டேட் இல்லை, இன்னும் 2 நாள் இருக்குது, முன்னாடி வந்துச்சு. ஸோ நான் இது பண்ணும்போது தான் இப்படிலாம் வரணுமா? போ க்ளீன் ஆகிட்டு வா. பேட் வச்சுருக்கியா? பேட் இல்லை அன்கல். சரி இரு, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன். நீ அதுக்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகு. உன் ட்ரெஸ்ஸை கேட்க நீ அங்கெல்லாம் போகணும். சரி நானே வெளியிலேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் உங்களை விட்டுட்டு அப்படியே போகிறாரு. போயிட்டு அவர் வந்து பேடும் அண்ட் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வராரு. இப்போ நீங்களுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு தவளோடு நிற்கிறீங்க. இவர் எப்போ தான் வருவாருன்ற மாதிரி அவருமே வந்துட்டார். இப்போ வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே நீங்களுமே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளில வரீங்க. இதை நீ முதல்லே சொல்ல மாட்டியாடி? என்னத்த இன்னும் பீரியடாக 2 days இருக்குன்னு நீ சொல்ல மாட்டியா? ஏன் அன்கல்? சும்மா தாண்டி கேட்டேன். நீ வந்துட்டு ஓவராகவே வந்துட்டு உனக்கு ஹீட் ஆயிடுச்சு, அதனால தான் முன்னாடியே வந்துடுச்சு. ஓ அப்படியா? இதெல்லாம் எனக்கு தெரியாது அன்கல். எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சொன்னால் தானே தெரியும். சரி இரு, நான் போய் உனக்கு கஷாயம் வச்சு எடுத்துகிட்டு வரேன். ஐயோ அங்கேயுமே அதே கொடுமை தான், இங்கேயும் அதே கொடுமை. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, தயவுசெய்து வேணாம். அப்புறம் எப்படி ஸ்டொமக் பெயின் போகும், உனக்கு குறுக்கு வலி வேறு இருக்குல்லடி. இரடி நான் போய் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாம் போகிறாரு. இப்போ கஷாயம் இது வச்சு எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் குடிக்க மாட்டீங்க. ஐயோ எனக்கு வேணாம்.
நீ இதை குடிச்சேன்னா நான் உனக்கு மிட்டாய் தருவேன், நீ இதை குடிச்ச அடுத்த நிமிஷமே நான் உனக்கு சாக்லேட் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே அடுத்த நிமிஷமே கொடுக்கணும். கொடுக்குறேன் குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரே கல்ப்பாக கண்ணை மூடிட்டு அடிக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு அவருமே மிட்டாய் எடுத்துகிட்டு கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ அவரோடைய வாயில் வச்சுட்டு அவரோட முகத்தால் உங்களுக்கு வந்து அப்படியே ஃபீட் பண்ணுறாரு. அப்படியே ஃபீட் பண்ணுறாரு. நீங்களுமே என்ன அங்கிள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேறு எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே, அதனால தான் கிஸ் மட்டும் பண்ணிக்கலான்னு பண்ணுறேன்டி, எனக்கு ஓவர் டயர்டாக இருக்குது அங்கிள், ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு அப்படியே உங்களை அப்படியே வந்து பெட்டில் தூங்க வச்சுட்டு அப்படியே உங்கள் மேலே பெட்ஷீட்டை எடுத்து போத்திட்டு இப்போ அவர் சோஃபாவில் போய் படுத்துக்கிறாரு. நீங்களுமே நல்லா தூங்கிட்டீங்க. இப்போ காலையில் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்க வந்து தயாங்க இல்லை. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கீழே வரீங்க. ஜின் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காரு. ஜின் அங்கிள் அப்படியோ என் செல்லக்குட்டி வா வா வா. தயாங்க அங்கிள்ங்க அவன் ஆஷாவை பார்க்க போயிட்டான். என்னது ஆஷாவை பார்க்க போயிட்டாரா? ஆமாம், ஆஷாவுக்கு இன்றைக்கி பர்த்டே, உனக்கு தெரியாதா? ஆஷாவுக்கு இன்றைக்கி பர்த்டேயா? அதுக்கு தான் நேற்று ஃபுல்லாக அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்திருக்கா, அவன் தான் அட்டன் பண்ணல, அதான் இன்றைக்கி காலையிலேயே ஆஷாவை பார்க்க போயிருக்கேன். ஓ அப்படியா, சரிங்க அங்கிள். நானுமே இப்போ அங்கே தான் ஒயன் கிளம்பிட்டுருக்கேன். ஆஷாவுக்கு பர்த்டே பார்ட்டி, ஸோ அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஓ அங்கிள், நானும் உங்கள் கூட வரட்டுமா? நீயும் வரியா? சரி ஓகே கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே கிளம்பி நீங்களும் ஜின்னுமே போகிறீங்க. அங்கேயுமே போயிட்டீங்க. இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு தயாங்க இருக்கார். நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க. தயாங்க உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜின்னோட ஹேண்டை கோல் பண்ணுறீங்க. தயாங்க உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அப்படியே வந்துட்டு முறைச்சிட்டு இப்போ வந்துட்டு ஆஷாவுக்கு கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி வந்துட்டு ஆஷா வந்து தயாங்க ஊட்டுறாங்க. தயாங்க சாப்பிட்றாரு. அப்படியே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே நீங்கள் ஜின்னு போயிட்டு அங்கிள் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜின்னுமே வராரு. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. தயாங் பார்த்து முறைக்கிறாரு. அப்படியே வந்துட்டு இப்போ வந்து தயாங் ஆஷா வா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஆஷாவே வராங்க. இப்போ நீங்கள் ஜின்னு அண்ட் தயாங் ஆஷா 2 பேருமே வந்துட்டு ஆடிட்டுருக்கீங்க. 2 பேருமே ஆடிட்டுருக்கீங்க. அப்படியே தயாங்க உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே ஆடிட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து தயாங்க பார்க்கவே இல்லை. ஜின்னை இவங்களுக்குனே அவர் வெறுப்பேற்றணுன்றக்காண்டி தான் ஜின்னு கூட சேர்ந்துட்டு ஆடுறீங்க. அதனால் நீங்கள் தயாங்க பார்க்கவே இல்லை. தயாங்க டென்ஷன் ஆகுது நீங்கள் ஜின்னு கூட ஆடும்போது. நான் நினச்சிட்ருக்கேன் அந்த டஸ் மயிறு இவன் கூட போயிட்டு ஆடிட்டுருக்கா. இருடி உன்னை பாருடி, பீரியடு மயிறு பீரியடோடு இவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கா. வீட்டில் மூடிட்டு தூங்க வேண்டியதானே, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, இப்போ எதுக்கு என்ன மெத்துக்கு வைங்க வந்தா. ஐயோ தயாங்க கவுண்டவுன் இவங்களை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆஷாட்டேருந்து லீவிட் ஆகி இப்போ போகிறாரு. போயிட்டு அப்படியே வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தான் அப்படியே ஜின்னிக்கிட்ட வந்து சரி போகுது அங்கிள் எனக்கு டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் அவருமே விட்டுறாரு. இப்போ தயாங்கிட்ட போகிறீங்க. அங்கிள் ஆஷா கூட ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இந்த மாதிரி இவனுக்குனே தான் நான் அவன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினேன். என்னை வெறுப்பேற்றணும் தாண்டி நீ அவங்க கூட போய் டான்ஸ் ஆடிட்டுருக்க. உங்களுக்கு ஏன் அங்கிள் வெறுப்பாகுது? நீங்கள் ஆஷாவை தானே லவ் பண்ணுறீங்க, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு காண்டாகுது? நான் ஜின் அங்கிள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினா உங்களுக்கு என்ன பண்ணுது சொல்லுங்க அங்கிள். ஏய் என்னடி மறந்துட்டியா? நம்மளுக்குள்ள நேரம் பீரியட் அங்கே வரலைன்னா எல்லாமே முடிஞ்சிருக்கும்டி, எல்லாமே முடிஞ்சிருக்கும். அந்த பீரியடு டாஸ் மயிறு வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்பாயில் ஆக்கிடுச்சு. இல்லாட்டினா எல்லாமே முடிஞ்சிருக்கும்டி உனக்கும் எனக்கும். இப்போ போய் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற. நீயும் தான் ஆஷா கூட ஆடின. இவ்வளோ நேரம் ஆஷா கூட தானே டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க, என்ஜாய் பண்ணி தானே ஆடினீங்க. ஏய் என்னடி மயிறு உன் கூட என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடினேன்னு நீ நினைக்கிறியா? இல்லடியோ ஏன் இல்லை, நான் அவள் கூட ஆடும்போது அப்படியே இமேஜினில் உன்னே நினச்சேன்டி. அப்படியே உங்களை சேர்ந்து கைப்பிடிச்சி அது ஒரு மாயா வேறு மாதிரி ஃபீல் டே ஓயன். அங்கிள் ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? உங்களுக்கு போத தலைக்கேறிடுச்சா? ஏய் எவ்வளோ ட்ரிங்க் பண்ணாலும் உன் மாமே
ஸ்ட்ராங்காக இருப்பேன்டி. ஆ என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஒயன்? ஆ உங்களை பார்த்தா இப்போ நிறையா குடிச்சிருக்கீங்கன்னு தோணுது. உங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும்னு தோணுது. ஓ எனக்கு ரெஸ்ட் வேணும்னு தோணுதா? ஆனால் எனக்கு இப்போது ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணலையோ என் கூட பண்ணணும்னு தோணுதே. ஐயோ இந்த ட்ரெஸ்ஸில் இப்படி இருக்காடே. இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு என் முன்னாடி வந்துடணும்டா. இப்படியே தூக்கி ஏதாச்சும் பண்ணி விட்ற மாட்டேனா? ஐயோ இவ்வளோ நேரம் ஆஷா கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க, இப்போ என்கிட்ட வந்து இப்படி ஃப்ளட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃப்ளட் பண்ணுங்க அன்கல், பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் ஃப்ளட் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். ஏய் என்னடி மாரு ஃப்ளட் பண்ணுறேன்ட்டு இருக்கா? என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா? ஃப்ளட் பண்ணுறதா இருந்தால் உன் கூட அப்படிலாம் பண்ணுவேன் நாடி. வாய்ட்ட மட்டும் தாண்டி பேசியிருப்பேன். வீட்டை ஃப்ளட் பண்ணுறக்காண்டியா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நீ இன்னும் என்னைய அப்படி தான் நினச்சிட்ருக்கியா? எனக்கு உங்களை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலை அன்கல். எப்போ எப்படி இருக்கீங்கன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு சமயம் என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க, இன்னொரு சமயம் ஆஷா கூட அப்படி இருக்கீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கே தெரியலையே. ஏய் என்னடி உனக்கு தெரிய வேணாண்டி, உனக்கு தெரிய வேணாம். உன் கூட நான் எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கேன்? உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேனா இல்லையா? உன்னைய நான் அப்படி பண்ணும்போதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்லடி ஓயனை சொல்லடி. ஐயோ அன்கல் இப்படிலாம் பேசாதீங்க. என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட வந்து பேசலாமா? ஏய் சின்ன பிள்ளையாடி நீ? சின்ன பிள்ளையா? இந்நேரம் உனக்கு கரெக்டாக கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா இந்நேரம் கண்டிப்பாக உனக்கு 2 பிள்ளைய கையில் கொடுத்துருப்பேன்டி. 2 பிள்ளையா? அதுவும் 1 இயரில் ட்வின்ஸாக உன் கையில் கொடுத்துருப்பேன்டி. யோ அன்கல், நீங்கள் தான் ஆஷாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்றீங்க, அப்புறம் எனக்கு 2 பிள்ளைய கொடுத்துருப்பேன்றீங்க. என்ன அன்கல் நீங்கள் பேசுகிறீங்க? ஏய் ஆஷாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உங்ககிட்ட வந்து நான் சொன்னேனா? ஆஷாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உங்ககிட்ட வந்து நான் சொன்னேனாடி மயிறு? சொல்லு. இல்லை என்கிட்ட சொல்லலை. அப்புறம் என்ன? நான் தான் உங்ககிட்ட ஆஷாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னே சொல்லலையே. அப்புறம் என்ன? ஆனால் நீங்கள் ஆஷா கிட்டே சொன்னீங்களே, அவளே எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டுட்ருக்கா. உங்கள் அம்மா கிட்டே கூட்டிகிட்டு போக மாட்டேறீங்கன்னு கேட்டுட்ருக்கா. நான் அதுக்கே எதுவும் ஆன்சர் பண்ணல. அப்போ நீங்கள் ஆஷாவை ஏமாற்ற போகிறீங்களா? ஏய் அவளை என்னடி நான் ஏமாத்துறது? என்னடி நினச்சிட்ருக்க மயிறு? நான் என்ன அப்படிப்பட்டவனா? அவளை எனக்கு பிடிக்காதுடி. அவள் என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காடி. அவளை லவ் பண்ண சொல்லி பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கா. இல்லாட்டினா நான் செத்துருவேன்னு சொல்லிவிட்டு அவள் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காடி. ஐயோ அவளெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுடி. எனக்கோ என்னோடய ஓயன் செல்ல குட்டியை தாண்டி பிடிக்கும், உன்னைய தாண்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப்பை பைட் பண்ணிக்கிட்டே இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஐயோ அன்கல் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அவங்க உங்களை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்களா? ஆமாடி என்ன? ஆமாம், அவள் என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா அவள் சூசைட் பண்ணிக்கிடுவாளாம். சூசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கு காரணம் நான் தானே எழுதி வச்சு அவள் செத்து போயிடுவாளாம். இப்படி சொல்லி என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கா ஒயன். அதனால தான் ஒயன், வேறு வழி இல்லாமல் நானுமே ஓகேன்னு சொல்லிகிட்ருக்கேன். மற்றபடி அவளை எனக்கு பிடிக்கல ஒயன், பிடிக்கல. எனக்கு உன்னையே தாண்டி பிடிக்கும். அன்கல் உன்னைய மட்டும் தாண்டி லவ் பண்ணுவேன். இப்படி நீ நினச்ச அவளை லவ் பண்ணுவேன்னு? சொல்றி. இல்லை அன்கல் எனக்கு ஒன்றுமே புரியலை. அவங்க பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா அப்போ அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே இவங்க இப்படி பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு. இல்லைன்னா பாட்டிக்கிட்ட போய் சொல்லலாம்ல. ஏய் அவள் செத்து போயிடுவேன்னு மிரட்டிகிட்ருக்கா. அவளை சாக விடாமல் எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அப்பயுமே வந்துட்டு என்கிட்ட தான் கெஞ்சுவாங்க. இப்படிலாம் வந்து பிளாக்மெயில் பண்ணுறா, தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்கோங்க தான் என்னட்ட தான் வந்து கெஞ்சுவாங்க. அவங்களால எதுவுமே வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்போ இதுக்கு என்ன தான் முடிவு? அப்போ அவங்க அப்படி பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. அப்போ மட்டும் அவங்க சூசைட் பண்ணிக்க மாட்டாங்களா? அது தாண்டி எனக்குமே தெரியலை. நான் பண்ணுறதுனே புரியலடி ஓயன். ஆனால் ஐயோ இப்படி இருக்கடி. ஏய் முடிஞ்சாடி? என்னது பீரியடு முடிஞ்சாடி?
ஐயோ முடியல அங்கிள், நேற்று தானே ஆரம்பிச்சிச்சு, இன்னுமே 4 days ஆகும் அங்கிள். உனக்கு என்ன 5 days ஆடி இருக்கும்? ஆமாம் அங்கிள், எல்லா பொண்ணுங்களுக்கும் 3 days தாண்டி இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு 5 days தான் இருக்கும். ஓ 5 days கழிச்சு நம்ம பண்ணணும் இவன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயரில் உன் கையில் 2 பேபி இருக்கும், ட்வின்ஸாக 2. யோ அங்கிள், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஆஷாவுக்கு நோ சொல்லுங்கள், அப்புறம் என்கிட்ட வந்து இப்படி பேசுங்க, ஓகேவா? சரிடி, நோ சொல்லிடுறேன்டி, உனக்கு நோ சொல்லிடுறேன். அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே வந்து தயாங் அப்படியே மயங்கி உங்கள் மேலே விழுந்துடுறாரு. யோ மயங்கிட்டீங்களா? ஜின் அங்கிள், அங்கிள், ஜின் அங்கிள். என்ன ஏன் அங்கிள் அம்சங்க வாங்களேன். இந்த வரேன். என்னாச்சு? என்ன இப்படி இருக்கியா? ஐயோ ஒரு ஃபுல்லாக குடிச்சிருக்காரு பொழுக்க மாட்டையாயிட்டார் அங்கிள், பிடிங்க அங்கிள் வர. இவன் வேற குடித்தா மாட்டையாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே வந்துட்டு தயாங்க தூக்கிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே அவங்களையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அப்படியே வந்துட்டு தயாங்க பெட்டில் ஜின்னு படுக்க போடுறாரு. அப்படியே வந்துட்டு நீங்களுமே ஓகே ஜின் அங்கிள், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். சரிடி ஓயன், பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நீங்களுமே அங்கே போயிட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ படுத்துட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அவங்க பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எப்படி அவங்கள வேணான்னு சொல்லுவார்? ஒருவேளை அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டா? ஐயோ, அப்புறம் இவர் பேர் எழுதி வச்சு அவங்க சூசைட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்து இவர் ஜெயிலில் தானே இருப்பார். எப்படி? ஒயன் வேணாம் ஒயன், மேட்ரு சீரியஸாக போயிட்டுருக்கு, வேணாம். தயாங்க விட்டு கொடுத்துரு. அந்த பொண்ணு சூசைட் பண்ணுச்சுன்னா அப்புறம் தயாங்க அங்கிள் உள்ளே போயிடுவார். ஒரு ஜென்மத்துக்கும் நீ தயாங்க அங்கிள் மூஞ்சி பார்க்கவே முடியாதுடி ஒயன். வேணாண்டி ஒயன், உனக்கு தயாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சி உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கு. நீங்களுமே அப்படியே படுத்துக்கிட்டே யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே தூங்கியும் போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் அப்படியே வந்து வா, நான் ஹெட் பெயின்டா, இனிமேல் வாழ்க்கையில் குடிக்கவே கூடாதுடா, பா தலை என்னம்மா வலிக்குது. ஐயோ ஒயான், எங்கடி இருக்க ஒயான்? எதுக்கடா இப்போ கத்திக்கிட்டு இருக்க? ஒயனங்கடா ஜின்னு, அவள் வீட்டில் இருப்பா, அவளை போயிட்டு இங்கே கேட்குற? ஓ ஆமால, சரி நான் போய் ஆஷாவை பார்த்துட்டு வரேன். எதுக்கு ஆஷாவை பார்க்க போகிறேன்? இல்லை, ஃபர்ஸ்ட்டு நான் போய் ஒயனை பார்த்துட்டு வரேன். எதுக்குடா ஒயனை பார்க்க போகிற? வந்து சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ நேரம் அவங்கள பார்க்க தான் வராரு. அக்கா ஒயனங்க? ஒயன் ஊருக்கு போயிட்டாடா. என்னது, ஊருக்கு போயிட்டாளா? ஆமாடா, ஊருக்கு போயிட்டா. எதுக்கு ஊருக்கு போனா? அவங்க அப்பாட்ட வந்துட்டு அப்பா நான் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு யூஎஸ் போக போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னான். அவங்க அப்பாவுமே சரின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாரு. என்னது, அனுப்பிவிட்டாரா? அது எங்ககிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்லாமல் தான் அனுப்பிவிடுவீங்களா? அவங்கக்கிட்டலாம் ஒரு வார்த்தை சொல்லாமையா? அவள் வந்து பாட்டிக்கிட்ட ஜின்னுக்கிட்ட எல்லாத்தையும், அம்மாக்கிட்ட ஜின்னுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தாண்டா வந்தா. என்கிட்ட சொல்லி நீ தூங்கிட்டு இருந்திருப்ப, அதனால் அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டா. அவள் எங்கே ஃபஸ்ட்டு? அவள் ஃபோன் அடி. அவளுக்கு ஃபோன் அடிக்க முடியாதுடா. ஏன்? அவள் ஃபோனையும் இங்கே தான் போட்டு போயிட்டா. அப்புறம் எப்படி அவளை காண்டாக்ட் பண்ணுவீங்க? அவங்க அப்பாவும் அவள் கூட தான் இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா கூடயே நான் தங்கி படிச்சுக்கிறேன்னு தான் அவள் போயிட்டா. என்னக்கா சொல்கிற? சரி மாமாக்காவது ஃபோன் அடிக்காங்க, போகிறேங்க்கா நான். நீ எதுக்குடா அங்கே போகிற? இருடா, அவளே படிப்பு முடிஞ்சு ஒரு 3 years கழிச்சு வந்துடுவாடா. என்னது 3 years கழிச்சு வருவாளா? ஆமாடா, 3 years கழிச்சு வந்துடுவாடா. அது வரைக்கும் இங்கெல்லாம் தாங்க அது செட்டே ஆகாது. நீ மாமாவோட நம்பரை கூட நான் பார்த்துக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேணாண்டா. ஏண்டா நீ போய் அங்கே போய் என்னடா பண்ண போகிற? அவளே இப்போ தான் படிக்கணும்னு அறிவு வந்து யூஎஸ் போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட கிளம்பியிருக்கா. நீ போய் எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ணுற? வேணாம், விட்டுறடா. நாக்கா நினச்சிட்ருக்கீங்க எல்லாரும். நீ ஏன்டா இப்படி கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்க? அவள் தான் அங்கே போய் படிக்க தானே போயிருக்கா. மீதியா நீ மூடிட்டு நில்றாஜின்னு, நீ போய் வேலை மயிர பாரு போ. எனக்கு தெரியும் நான் பண்ணணுன்னு. என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க நீ? நான் பேசுகிறேன், நல்லா தானே பேசுகிறேன். அவளை அங்கே என்ன மையத்துக்கு அனுப்பிவிட்டீங்க? அவள் என்ன மையத்துக்கு போனா இங்கேருந்து? நான் ஒருத்தங்க இருக்கேன்னு கூட அவளுக்கு அறிவு மயிரே இல்லையா?
சுற்றிக்கிட்டே தெரிஞ்ச அவ்வளோ நாள் இப்போ அங்கே போயிருக்கா. நான் நினச்சிட்ருக்கா அவள். ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? என்னத்த பேசுனாங்க? உள்ளதை தான் பேசிகிட்ருக்கேன். இந்த மயிரை என்ன மயத்துக்கு அங்கே போனா? அவளை இங்கே வந்தால் நான் சிறப்பால் அடிப்பேன்னு சொல்லிடுங்க. இல்லை, நான் அவளை பார்த்தும் போது அவளை போய் 4 அடி அடித்தாதான் எனக்கு மனசே ஆறும். இங்கே என்னை விட்டு அப்சாடி போயிடுவாளா? இந்த மயிரை என்னை விட்டு போயிடுவாளா? என்ன மயத்துக்கு போனா? அதுவும் என்கிட்ட சொல்லாமல் போயிருக்கா. அவளுக்கு என்ன அவ்வளோ தைரியமா? ஏய் இப்போ இதுக்கடா எவ்வளோ டென்ஷன் ஆகுற? இதுக்கடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? என்னக்கா என்ன? அவள் எதுக்கு அப்படி போனா? அவள் எதுக்குக்கா அப்படி போனா? அதுவும் என்கிட்ட சொல்லாமல் நான் தூங்கிட்டு இருந்தா என்னை உசுப்பி அவள் சொல்ல மாட்டாளா? இந்த மயிறு சொல்ல மாட்டாளா என்கிட்ட? இப்போ என்னடா எதுக்கடா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? போக்கா போ. மாமாவோட ஃபோன் நம்பரை கொடு, நான் இப்போயே அங்கே போகணும். ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க நீ? ஏய் தயாங்கா, இங்கே ஆஷா வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நீ என்ன ஒயன்கிட்ட இவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்க என்ன? ஏய் ஆஷா மயிரெல்லாம் விட்றா, எனக்கு ஒயன் தாண்டா வேணும். ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க? ஐயோ அந்த ஆஷாவெலாம் நான் லவ்வே பண்ணலடா. அவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காடா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அவள் செத்து போயிருவேன்னு பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காடா. நான் அதனால தான்டா அவளை லவ் பண்ணேன்னு சொன்னேன். மற்றபடி அந்த மயிரெல்லாம் நான் லவ் பண்ணலடா. ஐயோ நான் என்ன தாண்டா லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஏய் என்னடா பேசுகிற? உண்மையை தாண்டா சொல்கிறேன். நான் என்ன தாண்டா லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ அதனால தான் நீ ஜெலசானியா? நான் வந்துட்டு ஒயன் கூட பேசும்போதெல்லாம் நீ ஜெலசானியா? எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சுடா. ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும்? நீ வம்சம் சும்மா இருக்கா? இப்போ என்னதான்டா ஆஷாவுக்கு என்னடா பண்ண போகிற? ஆஷாவை எப்படியாவது என் வழியிலேருந்து நீக்கணும்டா. நான் போயிட்டு ஒயனை கல்யாணம் பண்ணிக்கணும்டா. ஏய் என்னடா எப்பட்றா அவளை இது பண்ணுவேன் சமாளிப்பேன்? அதான்டா எனக்குமே தெரில, எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்குமே தெரிலடா. ஓவராக என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காடா அந்த மயிறு. ஓ நீ இப்படி ஒரு சிக்கலில் சிக்கிட்டுருக்கியா? சரிடா ஒயனை நான் பார்த்துக்கிறேன்டா. நீ ஆஷாவை கல்யாணம் பிஞ்சிரும்டா நாயே. இங்கே அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு ஃபிகராக கனெக்ட் பண்ணால் நீ தட்டிட்டு போவியா? பிஞ்சிரும். ஒழுங்காக ஓடி போயிரு. அவன் எனக்கு மட்டும்தான், என் ஒயன் எனக்கு மட்டும்தான். அப்படிலாம் அவனுக்குலாம் கொடுக்க முடியாதுடா, போடா. ஏய் என்னங்கடா இங்கே ஒருத்தி நின்றுட்டுருக்கேன், நீங்கள் சாரி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. நிமிஷம் சும்மா இருக்கா? ஏய் ஒயன் எனக்கு தான்டா. ஏய் அதான் ஆஷா இருக்கல, போய் கல்யாணம் முடியாவ தான் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காள, அவளை நீ கல்யாணம் முடிச்சுக்கோ, ஒயனை நான் பார்த்துக்கிறேன். ஏய் பிஞ்சிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தயாங் ஜின்னு அடிக்கிறாரு. திருப்பியும் தயாங் அடிக்கிறாரு. 2 பேருமே இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ ஆஷா வந்துடுறாங்க உள்ள. ஏய் எதுக்கு 2 பேரும் சண்டை போடுறீங்க? ஜின் விடு தயாங் விடு தயாங், ஏன் தயாங் இப்படி சண்டை போட்டுட்ருக்க, விடு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆஷாவுமே உங்கள் அம்மாவுமே வந்துட்டு இப்போ 2 பேருமே வந்து 2 பேர்த்த விலக்கி விட்டுட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜின்னு சொல்கிறாரு, ஆஷா நீ என்ன இவனை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கியா? இவனை எதுக்கு நீ பிளாக்மெயில் பண்ணுற? அவன் தான் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கானாம்ல, அவனை எதுக்கு நீ பிளாக்மெயில் பண்ணுற? இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுறது தப்புன்னு உனக்கு புரியலையா? அவன் ஒயனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்கேன், விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இப்போ ஜின்னு பேசுகிறாரு. தயாங் ஜின்னை பார்க்குறாரு. என்னடா இவ்வளோ நேரம் நம்ம கூட சண்டை போட்டுட்டு இருந்தியா, இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியான்னு தயாங் ஜின்னை பார்க்குறாரு. ஏய் என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பிரதர்டா, என்னோட ப்ரோடா, என்னோட ஒன்லி ஒன் ப்ரோ. ஸோ நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலடா தயாங்கா. நீ எவ்வளோ எமோஷ்னலாக பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இதுலேருந்தே புரியுதுடா தயாங்க நீ ஒயன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்குன்னு. ஸோ அதனால் பொழைச்சி போ ஆஷா. இப்படிலாம் என்னோட பிரதரை என்னோட ப்ரோவை நீ எல்லாம் வந்துட்டு இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நீ எப்படி பிளாக்மெயில் பண்ணுறியோ அதுக்கு மேலே டபுள் மடங்காக எனக்கு பிளாக்மெயில் பண்ண தெரியும். என்ன சொல்கிற நீ? இல்லை அது வந்து ஏய் என்னடி மயிறு, என்னோட ப்ரோவே நீ வந்து ஓவராக பிளாக்மெயில் பண்ணுறியா? நான் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும்னு உனக்கு நான் காமிக்கட்டுமா? அது என்ன 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 பிளாக்மெயில் பண்ணுவீங்க? நான் பிளாக்மெயில் பண்ணுவேன். உனக்கு எனக்கும் எல்லாமே முடிஞ்சுன்னு உங்கள் வீட்டில் போய் சொல்லுவேன். என்னது? ஆமாம் அப்படி போய் சொல்லி நான் உன்னைய பிளாக்மெயில் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? உன்னால் என்ன பண்ண முடியும்? நல்லா நிரூபிக்க முடியுமா இல்லைன்ட்டு? சர்ச்சுக்கு எங்கள் அக்கா கூட வருவா. என்னது நான் வருவேனா?
என்னடா நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? அக்கா ஒருவேளை ஆ என்னடா மிரட்டுறீங்க? ஏய் வருண்டா அக்கா, நான் சொல்கிறேன்டா, அக்காவை வர வைப்பேன்டா. இது போதும்டா தயாங்கா. ஏய் ஆஷா, என்ன இப்போ என்ன சொல்கிற? அமைதியாக போறியா, இல்லை உங்கள் வீட்டில் வந்து இப்போலாம் நம்ம 2 பேத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சோழியை நான் முடிக்கட்டுமா? அடுத்து அவ்வளோதான், வேறு வழியில் நீ என்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு வந்து ஆஷாட்ட கேட்குறாரு. இப்போ ஆஷா வந்துட்டு இல்லை இல்லை ஜின்னு, இல்லை 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 என்னடி இல்லை இல்லைன்னு இருக்க நான் இப்போ திருப்பியுமே தயாங்கிட்ட இனிமேல் இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணுவியா? இல்லை இல்லை பண்ண மாட்டேன். ஓ பண்ண மாட்டியா? சரி வா அங்கிள்கிட்ட போய் பேசுவோம். அதான் நான் தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்னத்தை நான் அங்கிள்கிட்ட போய் பேச போகிறேன்? அங்கிள்கிட்ட போய் என்ன பேசுவோம்? நம்மளோட கல்யாணத்தை பற்றி பேசுவோம் வா. என்னது? ஏய் வாடி, நீயும் அழகாத்தான் இருக்க, நானும் அழகாத்தானே இருக்கேன், நம்ம 2 பேர் பேர் அடிச்சுக்கிடுவோம். அவங்க கெடுக்கட்டும் போகிறாங்க, அவன் ஒயன் லவ் பண்ணுறியா, அவங்க கெடுக்கட்டும் போகிறாங்க, வா நம்ம போவோன்னு சொல்லிட்டு சின்ன பாஷாவை போட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ தயாங்க வந்து எங்கள் அம்மா கிட்ட, அக்கா அம்மாவோட நம்பரை கொடு. என்னோட ஆளாளுக்கு நீ மிரட்டிகிட்டு இருக்கீங்க? அக்கா நம்பரை கொடுக்கா, நீ வேற என்னை எப்படி படாப்படுத்தாதான், அவளை வேற போய் பார்க்கணும், அந்த டேஸ் மாதிரி என்கிட்ட வேற சொல்லாமல் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நம்பரை வாங்கி உங்கள் அப்பாவுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாரு. ஹலோ அம்மா எங்கே இருக்கீங்க? யூஎஸில் இருக்கேன்டா. யூஎஸில் எங்கே இருக்கீங்க? டக்குன்னு சொல்லுங்கள், நான் அங்கே வரேன். நீ எதுக்குடா இங்கே வர? ஐயோ ஆளாளுக்கு தனித்தனியாலாம் சொல்ல முடியாது, சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் அட்ரஸ் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்ன, தயாங் அங்கே தான் யூஎஸில் தான் இருக்கார். நீங்கள் அங்கே காலேஜுக்கு போயிட்டு இப்போ வந்துட்டு வரீங்க, வீட்டுக்கு வந்து பார்த்தா தயாங் உட்காந்துட்ருக்காரு. வாடே வா வாடி என் பொண்டாட்டி. என்னடி நான் என்னை விட்டு இங்கே வந்துட்டேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்திருக்க? அம்மா அங்கிள் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? ஏய் என்னடி, நான் அங்கிள் தான்டி, அங்கிள் தான், உனக்காண்டி வந்திருக்கேன்டி. அங்கிள் அங்கே ஆஷா சூசைட் பண்ணிக்க போகிறாங்க, நீங்கள் போங்க அங்கிள். ஏய் அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா எனக்கு என்னடி, எனக்கு என்ன? அவள் சூசைட் பண்ணிக்கிறட்டும்டி, வாடி நீங்கள் வாடி. யோ அங்கிள் என்ன விளாண்டுட்ருக்கீங்களா? இப்போ உங்கள் அப்பா உள்ளே வராரு. யோ மாமா உன்னை என்னையா சொன்னேன்? டேய் மாப்பிள்ள என்னடா இப்படி மரியாதை இல்லாமல் பேசிகிட்ருக்க? ஐயோ மாமா தயவுசெய்து ஃப்ரீயாக விட்டுட்டு போங்களே மாமா, நான் இவங்கிட்ட பேசணும். அப்பா இங்கே என்னதான்ப்பா நடக்குது? இவர் ஏன்ப்பா இங்கே வந்தார்? ஐயோ அதெல்லாம் என்கிட்ட கேட்கவே கேட்காத, நீயாச்சு அவனாச்சு என்னைய ஆள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பா வெளில போயிடறாரு. ஏய் இங்கே வாடி. இங்கே வாடி. என்ன அங்கிள்? ஏய் நீ பார்த்தா உனக்கு என்னடி இப்படி தெரியுது? ஏண்டி டஸ் மயிறு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நான் தூங்கிட்டு இருந்தா உசுப்பி கூட சொல்ல மாட்டியா? நான் யூஎஸ் போகிறேன்னு நீ என்ன அவ்வளோ தியாகி ஆடி நீ, அவ்வளோ பெரிய மயிராடி நீ. அவளுக்கு விட்டு கொடுத்துட்டு வர, அவளுக்கு போயிட்டு என்னை விட்டு கொடுத்துட்டு வர. நீ அந்த இடத்துல எங்கள் அன்கிளை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று என்கிட்ட பண்ணிகிட்டே இருந்திருக்கணும்டி. அப்படியே ஓயந்தாண்டி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போ ஜெலஸ் ஆனையில் ஆஷா கூட பேசும்போது இந்த ஒயனை எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என் மேலே ஜெலஸ் ஆகிற ஒயன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆனால் விட்டு கொடுத்துட்டு இப்படி தியாகி மயிறுமாய் வர்ற ஒயனை எனக்கு பிடிக்கலை. ஐயோ அங்கிள் லூஸ் மாதிரி பேசாதீங்க, அவங்க சூசைட் பண்ணிக்க போகிறாங்க. ஏய் இத்தனை தடவை சொல்கிறது, அவள் சூசைட் பண்ணிக்கிட்டோண்டி, நீங்கள் வாடி. ஐயோ அங்கிள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அங்கிள். என்னடி புரிஞ்சுக்கோ சொல்கிற? உன்னோட தயாங்கடி முன்னாடி வந்து உட்காந்துட்ருக்கேன், நீ என்னடி நீ என்ன? ஐயோ அங்கிள் புரிஞ்சுக்கோங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். ஏன் அங்கிள் நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க எப்பயுமே? ஏய் நீ இப்படிலாம் ஒரு மாதிரியாக பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி ஓயன். இப்போல்லாம் நீ பேசி
என்னை வெறுயேற்றி என்னை அப்படியே வந்து உன் மேலே ப்ளஸர் ஆக்கி அப்புறம் ஏதாச்சும் ஒன்று பண்ண விட்ற, அப்புறம் வந்துட்டு அப்படின்ற இப்படின்ற என்னை விட்டு போன்ற. எப்படி என்னால் முடியும்? எப்படி என்னால் முடியும்? நீங்கள் இப்போ பேக்கோட தான் நிற்கிறீங்க. அப்படியே உங்களை பிடிச்சி அவர்கிட்ட எழுந்துட்டு இப்போ வந்து உங்கள் பேக்கை பிடிங்க அவங்களை தூக்கி எறிகிறாரு. எரிஞ்சிட்டு அப்படியே என்னால் அதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது. கல்யாணம் முடிச்சுட்டு பண்ணுறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. நம்ம பண்ணிவிட்டு கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் அவர் சோஃபாவில் தான் உட்காந்துட்ருப்பாரு. சோஃபாவில் தான் உங்களையுமே பிடிச்சி எடுத்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ அங்கிள், நீங்கள் என்ன தான் நடக்குது? எதையாவது எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதனால பண்ணுங்கள் அங்கிள். என்ன அங்கிள் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அவளை ஜின்னு பார்த்துக்குருவியாண்டி? ஜின்னு பார்த்துக்குருவாரா? ஆமாம், ஜின்னும் ஆஷாவும் கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. ஓ, அப்போ நீங்கள்? நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இவனுக்கு இந்திரியா அப்படியே என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. போ. எப்போ பார்த்தாலும் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்க. என்னடி நான் என்கிட்ட இப்படி பண்ணிட்டேன், வேற எவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிப்பேனா? உடனே தாண்டி முடிப்பேன், உடனே தான் முடிப்பேன் அப்படின்னு. இப்போ அவர் எந்திரிச்சு உட்காந்து அவர் கையில் இப்போ வந்துட்டு அவருடைய பேக்கெட்லேருந்து ஒரு சீட் எடுக்கிறாரு. எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறாரு. நான் தமிழில் காமிச்சிருக்கேன்ல, ஐ லவ் யூன்னு போட்டு எழுதியிருந்தது அதேமாதிரி தான். அதை அப்படியே உங்ககிட்ட காமிக்கிறாரு. காமிச்சோன்னே அங்கிள் அப்படி ஐ லவ் யூ ஏன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. ஓவர் ஆகி உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறாரு. இப்போ அவ்வளோதான், ஓவர் ப்ளஸரில் இருக்கார். அதுவும் இல்லாமல் அவர் ஒரு 2 டேஸாக உங்களை பார்க்கல. 2 டேஸ் கழிச்சு இப்போ தான் பார்க்குறாரு. ஏன் என்ன அங்கிள், கிளியர் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. இப்போ சரிடி, இப்போ பண்ணாதாண்டி கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவ்வளோதான் அப்படியே வராரு. வந்து உங்கள் லிப்பில் என்ன அங்கிள்? எனக்கு ஒரு ஆசைடி. என்ன அங்கிள்? இந்த லிப்ஸை நான் டேஸ்ட் பார்க்கணும்டி. இப்போ பண்ணிட்டு தானே இருக்கா? இந்த டேஸ்ட் என்னடி? ஐஸ்கிரீம் டேஸ்ட். ஐஸ்கிரீம் கிஸ் பண்ணலாமா? என்னையா நீ படத்தில் வர மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க? படத்தில் பார்த்துருக்கேன், பட் அது ரியலில் பண்ணணுன்னு ஆசைடி எனக்கு. ப்ளீஸ் டி. சரி ஓகே, சரி இரு, நான் போய் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் தயாங்க ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. நீங்களுமே அதை சாப்பிட்றீங்க. அப்படியே உங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்டு அப்படியே ஐஸ்கிரீமை தூக்கி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஐஸ்கிரீம் அப்பா, ஐஸ்கிரீமோட ஜில்னஸ்ஸு, உன்னோட லிப்ஸோட சாஃப்ட்னஸ்ஸு செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் நெக்கு கிட்ட வராரு. என்ன கழுத்துடி பா, முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணி பைட் பண்ணுறாரு. இப்போ அவ்வளோதான், உங்ககிட்ட தான் ட்ரெஸ்ஸு பூரா ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் ட்ரெஸ் இல்லை. இப்போ அவருமே அவரோட ட்ரெஸ்ஸை வேகமாக ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உங்களை சோஃபாவில் படுக்க போட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. ஓவர் ஆகிட்டு இப்போ அப்படியே உங்களை ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. வேறு லெவலில் லிக் பண்ணி சக் பண்ணிகிட்ருக்காரு எல்லாத்தையுமே. இப்போ அப்படியே ஒவ்வொரு பாட்டுக்காக வராரு. ஃபர்ஸ்ட்டு கீழேருந்து ஆரம்பிக்கிறாரு. உங்களுடைய பாதம் உங்கள் பாதத்தில் கிஸ் பண்ணுறாரு. அப்புறம் உங்கள் லெக்கு அப்படியே ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிக்கிட்டு மேலே வராரு. இப்போ அப்படியே உங்கள் ஸ்டொமக் கிட்ட வராரு. ஸ்டொமக் கிட்ட லிக் பண்ணி பைட் பண்ணுறாரு. கடிக்காத அங்கிள். நீ இப்போ என் முன்னாடி எப்படி இருக்க தெரியுமா? ஆப்பிள் பழமாக இருக்கடி, நீ கடிச்சு எடுக்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஜஸ்ட்டு கிட்ட வராரு. இது ஜஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? எப்படி தோணுது? ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களோட செஸ்ட்டை வந்துட்டு அப்படியே ஒரு லிக் பண்ணி ஃபைட் பண்ணுறாரு. அங்கிள் வலிக்காதே அங்கிள், வலிக்குது அங்கிள். ஏய் என்னடி வலிக்குதுன்ட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சக் பண்ணிகிட்ருக்காரு. அங்கிள் போதும் அங்கிள், விடுங்க அங்கிள். ஏய் இப்போ தாண்டி ஸ்டார்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இன்செக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப ஹார்டாக இன்செக்ட் பண்ணுறாரு. அங்கிள் 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 வலிக்குது அங்கிள், விடுங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்னை விட்டுருங்க அங்கிள். ஏய் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓயன். டேடின்னு கூப்பிட்றி. ஓ டாடி வலிக்குது டாடி, வலிக்குதுலாம் சொல்லக்கூடாதுடி, டாடின்னு மட்டும் கூப்பிட்றி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார். நீங்கள் டாடி வலிக்குது டாடி, பைய பண்ணுங்க டாடி, தயங் அங்கிள் வலிக்குது அப்படி தாண்டி வலிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ப்ளஸராக இருக்கேன்டி, முடியலடி. ஐயோ என்னாலையும் முடியல அங்கிள், ப்ளீஸ் அங்கிள் விடுங்க அங்கிள். விட முடியாதுடி ஓயன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்கள் லிப்பில் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டேன். ஐயோ அங்கிள் போதும் அங்கிள், விடுங்க அங்கிள். இல்லடி எனக்கு வேணும், சோபா கம்ஃபர்டபுளாக இல்லை அங்கிள், என்னால் முடியலை அங்கிள். ஓ சோபா கம்ஃபர்டபுளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களை ரிமூவ் பண்ணல, அப்படியே தூக்கி இப்போ பெட்டுக்கு போகிறாரு. ஆனால் அவர் ரிமூவ் பண்ணாமல் தான் இப்போ வந்து பெட்டுக்கு தூக்கிட்டு போகிறாரு. ஐயோ அங்கிள் இதையாவது ரிமூவ் பண்ணி தூக்கிட்டு போகல. இல்லடி ரிமூவ் பண்ணால் திருப்பி உள்ளே விடுறதுக்கு நீ ரொம்பவே கத்துவ, டைம் ஆயிரும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் அப்படியே பெட்டில் போட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே இன்செக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓ அவ்வளோதான், நீங்களுமே வந்துட்டு மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அங்கிள் தயங்க அங்கிள் பைய டாடி பைய டாடி தயங்க டாடி, உப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவருக்கு வேறு லெவலில் ப்ளஸர் ஆகிட்டுருக்கு, மனசனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதெல்லாம் எங்கேருந்துடி கற்றுக்குற, நான் டேடின்னு மட்டும் தாண்டி கூப்பிட சொன்னேன், நீ ஓப்பன்ற லெவலுக்கு போயிட்ட. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அம்மா வலிக்குது அங்கிள், என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அங்கிள், இந்த மாதிரி அவங்களுடைய ஹஸ்பண்டை ஓப்பன் தான் கூப்பிடணுமா, அது வந்துட்டு ஒரு மரியாதையாகவும் இருக்கும், அண்ட் இப்படி தான் வந்துட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன சொல்லியிருக்காங்க? ஐயோ அங்கிள் எனக்கு முடியலை, நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டே கேட்டிங்கன்னா என்னால் முடியாது அங்கிள், என்னால் பேச முடியல அங்கிள், வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் அதாண்டி அந்த வழியை உனக்கு மறக்கடிக்கணுன்றக்காண்டி தான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டி ஓயான், சொல்கிறி. வேறு என்ன சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்? வேறு அவ்வளோதான் அங்கிள், வேறு எதுவும் இதை பற்றி எனக்கு தெரியாது. ஒப்பா வலிக்குது அங்கிள், டெலி தயங்க டெலி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஹேரை அப்படியே வந்துட்டு ஓவராக வந்து டைட்டாக பிடிக்கிறீங்க, ஹோல்ட் பண்ணுறீங்க. அந்த டைட்னஸ் அவருக்கு ஓவர் ஹீட்டை கொடுக்குது. அவர் அவ்வளோதான் ரொம்பவே ஹார்டாக இருக்கார் இப்போது உங்கள் மேலே. அப்படியே வந்துட்டு உங்கள் ஹேண்டை வந்துட்டு அவர் ஹேண்டோட டைட்டாக கோல்ட் பண்ணுறாரு. கோல்ட் பண்ணி செம்மையான மெக்கோசேஷன் உங்களுக்கு 2 பேத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. உங்களால் முடியலை, பேலன்ஸ் பண்ண முடியல டேடி, பேலன்ஸ் பண்ண முடியலை, எனக்கு முடியலை டேடி, ப்ளீஸ் டேடி ப்ளீஸ், தயாங் அங்கிள் விடுங்க அங்கிள், தயாங்க விட்டுடா. என்னடி போட வாடான்னு கூப்பிட்டுட்ருக்க? ஐயோ நான் தடவை சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க? என்னை விடுங்க அங்கிள். விட மாட்டேன்டி, நீ என்னன்னாலும் திட்டிக்கடை, நீ கேவலமாக கூட பேசிக்கடி, ஆனால் நான் விட மாட்டேன்டி. இன்றைக்கி பண்ணாதாண்டி அடுத்து 1 இயரில் என் கையில் பேபி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஹார்டாக உங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லிப்பை அப்படியே நீங்களே பைட் பண்ணுறீங்க.
ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிக்கிட்டே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவருக்கு நீங்கள் அங்கிள் அப்படின்னு அழுத்தி கூப்பிடுறது வேறு மாதிரி ஒரு லெவலுக்கு ப்ளஸ்ஸர் ஆகுறாரு. நீங்கள் இப்படி மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கிறனால அவரால் அவங்கள விடவும் முடியலை. அன்றைக்கி நைட்டு பூரா சரியான மேக்கப் சீசன் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே போய்கிட்டே தான் இருக்குது. அவர் அவங்கள விடுற மாதிரியே தெரில. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அவர் அவங்கள விடுற மாதிரியே இல்லை. அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. மார்னிங் நீங்கள் ஓவராகவே டயர்டாக இருக்கீங்க, ஆனால் முழிச்சு தான் இருக்கீங்க. ஏன்னா அவர் விட்டதே 5 மணிக்கு தான் உங்களை விட்டுருப்பாரு. நைட்டு ஃபுல்லாக உங்களுக்குள்ளே போயிருக்கோம். அதனால் நீங்கள் முழிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஓவர் டயர்டில் இருக்கீங்க. வலி, அதோட வலி, அதனால் நீங்கள் முழிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஏய் என்னடி தூங்கலையா? எப்படி தூங்குறது? எனக்கு வலிக்குது. எங்கள் டேடி எங்க? உங்கள் டேடியெலாம் இங்கெல்லாம் வரமாட்டார். இனிமேல் இது நம்ம 2 பேர் வீடு. என்னது? இந்த வீடை உங்கள் அப்பா கிட்டேருந்து நான் வாங்கிட்டேன். என்ன அங்கிள் சொல்கிறீங்க? ஏய் உங்கள் அப்பா இங்கே வரமாட்டாருடி. உங்கள் அப்பாட்டேருந்து இந்த வீடை நான் வாங்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனே உங்கள் அப்பா கிட்ட நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன்டி. உங்கள் அப்பாவும் பெருசாக எதுவுமே சொல்லடி. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பா என்கிட்ட ஃப்ளாட் ஆகிட்டாரு. அப்படியே உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் போலுக்குடி. இன்னும் குடும்பமே எனக்கு ஃபேனாக இருக்கீங்க. ஆமாம், நீ பெரிய இவர், உனக்கு குடும்பமே ஃபேனாக இருக்குது. எங்கள் அப்பா உங்ககிட்ட வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காண்டியே அவர் ஓகே சொல்லிட்டு போயிருப்பார். நீ எல்லாம் மனுஷனா? ஏய் நடி, நான் இப்படி பேசுகிற வர வர நீ ரொம்ப ரூடாகவே மாறிட்டுருக்க அங்கிள். ஏய் என்னை ரூடாக மாற்றினதே நீ தான் நடி. அவளுக்கு எவ்வளோ பாசமாக இருந்தேனோ அவளுக்கு எவ்வளோ ரூடாகவும் இருப்பேன். என்னோடய பாசத்தை எப்படினாலும் உங்ககிட்ட காமிப்பேடி. சரி ஓகே மேடம், ஒரு ரவுண்ட். போ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏய் இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் அவரோட மைண்ட் பாயிண்டில் வைக்கிறாரு. என்னடா கம்புமை இருக்குது பார்த்தியா? அது உனக்காண்டி தாண்டி. உன்னை இன்னுமே தேடுதுடி. ஐயோ நைட்டு ஃபுல்லாக வச்சு செஞ்சுருக்கா அப்படின்னு உனக்கு இன்னும் பத்தலையா? ஆஹா எனக்கு வேணும்டி. ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க? வாடி இன்னொரு ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் மார்னிங் மேக்கப் சீசன் போயிட்டுருக்கு. அவ்வளோதான், ஹாப்பி என்டிங். இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கனுக்குள்ளேயே முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே எனக்கு வர மாட்டேங்குது. இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஒன் ஷாட் கேட்டுருந்தவங்க ஹாஃப் ஷாட்டாக கேட்டிங்களே, அவங்களுக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இல்லை எனக்கு எப்படி ஸ்டோரி எடுக்கிறதுன்னு தெரில. மை அன்கிள் லவ் மீ அப்படின்ற டைட்டிலே நீங்கள் கொடுத்தது தான். மை அன்கிள் லவ் மீனா உங்கள் அன்கிள் உங்களை லவ் பண்ணுற மையா இல்லை நீங்கள் அவரை லவ் பண்ணுற மையா எனக்கே தெரில. அதனால தான் ரெண்டையுமே கலந்து ஒரு மிக்சிங்காக கொடுத்துட்டு நீங்களுமே ஜெலஸ் ஆகிற மாதிரி அவருமே ஜெலஸ் ஆகிற மாதிரி ஒரு மிக்சிங்கில் கொடுத்துட்டேன். யாருமே இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கே தெரில. பட் அது நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஜேகோப்போட ஒன் ஷாட் வரும், ஒன் சைட் லவ், அதுவுமே ரிக்வெஸ்ட் ஒன் தான். சரி நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். பாய்.